கம்பம் நீரை கண்ணியப்பம் உடவள் கோரி தத்திடும் அடியில் உரைவாத கடிதே தக்கிடும் மாறன் மகன் பொருள் யானை மக்கள வைரனை முத்தமி முதல்வனை மட்டமின் மரபோடு தமிழடைவினை முற்படுகிறீர்கள் முற்பட எழுதினேன் முப்புறம் செய்தாட்சி மனுரை அதை வச்சது கொடி செய்தாட்சி துயரது கொண்டு சுற்றி அக்குறம் அவருடன் அச்சிறு முருகனை அக்கணமனவர்கள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் சிந்தா உளமானவை தீட்டனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகமே ஒன்று பிடித்த உரையை கொண்டாட போச்சு ஆளுக்கு கல்வி வாழி திருநாவலூர் வண்டந்தர் பதம் போச்சு கோழி வழி எல்லாம் இல்ல சிவகாமி எல்லாம் போனோம் போனதுதான் செல்வம் புத்தகம் இதெல்லாம் ஒரு ஆள்கிட்ட போயிட்டு திருப்பி வரவே வராது மறுபடியும் வராது எல்லாம் இல்ல சிவகாமி பாலோட ஐயா ஸ்ரீ வல்ல வைத்தியநாசாமியோட பெரும் கருணையினாலே வைத்தியநாசாமியோட பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து மடமாறுவதாக சொல்லி கலாபுராணத்திற்கு திருவள்ளும் குருவர்களும் ஐயாவர்களும் அதன் அடிப்படையில் நாம் எப்பொழுதுமே ஒரு திருமணி பாடலை சிந்திக்கிறோம். அதன் அடிப்படையில் அப்பசாமியில் பாடிய ஒவ்வொரு நமச்சிவாய பாடலை சிந்திக்கிறோம். இன்று இடுக்கண்பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் இடுக்கிறான் என்று வினவுவோம் அடுக்கிற்கு இலக்கினும் அருளை நாம் விட்ட நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாய என்று பாடுகிறார் நமது திரு நாவுக்கரசர். இடுக்கண்பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் என்ன துன்பம் வந்தாலும் வாழ்க்கையில் பேர்பட்ட துன்பம் வந்தாலும் யாரை மறக்கக்கூடாது, சிவபெருமானை மறக்க. ஃபோன் போட்டேன் சார், எடுக்கல நீங்கள். அப்படியா? சரி. எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் மறக்கக்கூடாது. காரைக்கிழமையார் கேட்டாங்க சாமிகிட்ட, சாமி இடர் கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் பணியாரேனும் சுடர்மொழியில் என்பரா கோலத்து எரியாடும் நிர்வாணருக்கு அன்பரா என்று அவருக்கு அப்படின்னு. சாமி எனக்கு எந்த துன்பத்தை வேணாலும் நீ கொடு, எத்தனை இடையூறுகள் எனக்கு வந்தாலும் பரவாயில்ல, இடர் கலையாரேனும் எமக்கு நீ எனக்கு வந்து நீ அருள் செய்யாட்டாலும் பரவாயில்ல, இறங்கி வந்து அருள் செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, நான் என்ன துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு இப்படி போ அப்படி போன ஒரு நல்ல பாதையை கட்டாலும் பரவாயில்ல. அம்மையா இப்படி கேட்டாங்க பார்த்தீங்களா, நம்ம என்ன செய்வோம், துன்பத்தை மட்டும் கொடுத்துறாத சாமி, நீ வேற எதை வேணாலும் கொண்டு துன்பத்தை மட்டும் கொடுத்துறாத அப்படின்னு நம்ம கேட்போம். அவங்க இதெல்லாம் கூட பரவாயில்ல அப்படியாங்க ஞானியெல்லாம், நாம அதை மட்டும் கொடுத்துறாத அப்படின்னு கேட்போம். படரும் நெறி மணியாரேறும் சுடர்மொழியில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானாருக்கு அன்பராய் என் நெஞ்சு அவருக்கு. சாமி என்ன துன்பம் வந்தாலும் நான் ஒன்றும் விடுறதா இல்லை அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க, ஏன் விடக்கூடாதுன்னாங்க, ஏன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு சாமி, நீ ஒருவர் தான் முதற்குள் என்பது நன்றாக தெரிஞ்சு, அதனால் ஒன்றை விட்டு நான் போகிறதா இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு சாமி, மதியம் ஒரு சாமி, இரவு ஒரு சாமி, இப்படி ஒவ்வொரு சாமியும் தொழுகிட்டே போவாங்க. அப்படி தொழுகின்ற நிலையிலும் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், அப்படிலாம் போக மாட்டேன். இடுக்கண் பட்டி இருக்கினும் இறந்து யாரையும் வேற தெய்வத்திட்ட போய் நான் இறந்து போய் என்ன செய்ய மாட்டேன், நான் வேற இந்த கூட அதை கூட நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு. இறந்து யாரையும் விடுக்கிற்கிறான் என்று வினவுவோம் வல்லோம். மற்ற தெய்வத்திலாம் அவர் இவர் தான் பிரான், இவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி மற்ற தெய்வத்துக்குலாம் நான் போய் என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய குறையை இறந்து நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அப்படி சொன்னாங்க.
நல்லா தண்ணி போயிட்டு சாமி நீ ஒரு தான் முழுவதும். ஏன் அப்படின்னா அவருக்கு தான் எல்லா விதமான தன்மையும் இருக்கிற காரணத்தினாலும் அவரே முழுவதும் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் அவருக்கு சொல்லக்கூடிய அடையாளங்கள் எதற்குமே இல்லாத ஒரு காரணத்தினாலும் சிவபெருமான் தான் முழுவதும் பொருள் என்று ஞானிகள் தெரிந்திருக்கிறார். எல்லாரும் போய் பாடினாங்க. எங்கே போய் பாடினாங்க? சிவன் கோயிலில் தான் போய் பாடினாங்க. வேற எங்கேயும் போய் பாடினது வரலாறே இல்லை. சிவபெருமான் திருக்கோயிலில் தான் போய் பாடல் பாடிட்டாங்க. அதுதான் நமக்கு 12 திருமுறைகளாக நமக்கு வந்திருக்கு. அதுதான் நம்ம என்ன செய்யும் பாடி. அதுவும் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய கொடை என்னன்னா, சிவபெருமான் கொடுத்த மிகப்பெரிய கொடை என்ன? திருமுறை. சாத்திரம் தோத்திரம் ஆனாதாமி அப்படின்னு கூட அப்பசாமி சொல்லுவாங்க. சாத்திரமும் தோத்திரமும் நமக்காக அறிவிச்சிருக்கணும். எதுக்காக அப்படின்னா நாமெல்லாம் உயிர் பெற வேண்டும். திருமுறையில் பாடணும் உயிர் பெற முடியாது. ஏன் சாமி போற்றி பாடணும் அப்படின்னா அவரை வாழ்த்த வாழ்க்கை எல்லா உயிரும். திருமண்ட போய் என்ன கேட்பீங்க? சாமி நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் மட்டும் நல்லா தான் போதும், நீ வேற ஒன்றுமே செய்ய, நான் நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு உடை ஆடைகள்லாம் கிடைக்கிறோம். இல்லை இந்த பக்கத்து வீட்டில் இருக்கானே, பக்கத்து வீட்டில் அவனை நீ ஒரு வழி பண்ணிடணும் சாமி. இல்லை இல்லை அது இல்லையா வச்சுட்டு வந்துட்டாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் என் கண்ணுக்கு முன்னாடி அவனுக்கு நீ ஒரு கண்டிப்பாக ஒரு தண்டனை நீ கொடுத்துதான் சாமி அவனை ஒப்பிப்பாங்க. பத்தவங்க அப்படி சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா அது நமக்கு அப்படியே திரும்பி வரும். வேறு ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னோம்னா யாருக்கு வரும்? செவத்தில் எடுத்து வந்து நமக்கே திரும்பும் போல பிறரை நம்ம நினைக்க நினைக்க நமக்கே வந்து அந்த துன்பம் வந்து சேர்ந்து விடும். அப்படி எந்த துன்பம் வந்தாலும் என்ன இடையூறுகள் நமக்கு ஏற்பட்டாலும் ஆனால் யாரை விடக்கூடாது? சிவபெருமான விட்டு விடக்கூடாது. சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு கூட நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அது உண்மைதானங்க. போயிட்டு வந்துடுவாங்க அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, ஒரு கோயிலுக்கு போவாங்க. அப்புறம் அங்கே முடிஞ்சது இன்னொரு கோயில் இங்கே கூட நிறைய கிடைக்குமாங்க, அங்கே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அதை விட்டுட்டு இன்னொரு கோயிலுக்கு போவாங்க. இப்படி போனால் அந்த தெய்வம் என்ன தெரியுமா செய்யும்? பாரு நம்மளை விட்டுட்டு அங்கே போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்லி அது என்ன செய்யும், இவங்க வர நம்மளை விட்டுட்டு அங்கே போயிட்டான்னு சொல்லி கடைசி எல்லாமே கைவிட்டு புரியுது அவங்களுக்கு. அதான் ஒரே தெய்வத்தை பிடித்து கொண்டு கடைசி வரைக்கும் அதை விடவே கூடாது. அந்த ஒரு தெய்வம் யாருன்னா சிவபெருமானை வைத்து சொல்வது தான் சார். சிவனோடுக்கும் தெய்வம் தேடியும் இல்லை, அவனோடு ஒப்பாரையும் யாவரும் இல்லை, கோணம் கடந்து என்று கொண்டு கொள்ளும் தவணச்சடைமுடி அவனை ஒப்பிட்டு எந்த தெய்வத்தையும் நாம் சொல்ல முடியாது. அதனால் அவருக்கு ஒப்பிட்டு ஒரு தெய்வத்தை நீங்கள் சொல்லணும்னா யாரை சொல்லுவீங்க? சிவபெருமானுக்கு ஒப்ப ஒரு யாரை சொல்லுவீங்க? அது சிவபெருமான் தானே. முருகப்பெருமானும் சிவபெருமான் தான், அம்பாலும் சிவபெருமான் தான், விநாயகபெருமானும் சிவபெருமான் தான். அது சிவகுடும்பம். சிவபெருமானுக்கு ஒப்பிட்டு ஒரு ஆளை சொல்லணும் அப்படின்னா சிவனோட அடியார்களை தான் சொல்லணும், தவிர யாரையும். ஏன்னா பெருமையால் தம்மை ஒப்பார்னு சிவபெருமானே சொல்கிறார் சுந்தரசாமி. இப்போ இந்த அடியார் உலகத்தில் யார் தெரியுமா? பெருமையால் தம்மை ஒப்பார். வேற யார் சொல்லியிருந்தா கூட நம்ம நம்ப முடியாது. ஆனால் சிவபெருமானே சொல்கிறாரு சுந்தரசாமிகிட்ட, பெருமையால் தம்மை ஒப்பார், பேரலால் எம்மை பெற்றோர், என்னை பூசித்து பூசித்து எனக்கு பெற்றோராகவே ஆகிவிட்டாங்க அப்படின்னு அதை சாப்பிடு. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த குழந்தைக்கு எப்படி அந்த சிங்காரிச்சு அழகு பார்த்து அவர் குளிப்பாட்டி செஞ்சு அலங்காரம் பண்ணிக்கிறார்களோ அதே போல் இந்த அடியார் உருவத்தை சிவபெருமான சுற்றி செய்து அலங்காரம் செய்து பார்ப்பார்கள் பெற்றோர்கள் போல. அதனால் பெண்மால் எம்மை பெற்றோர், ஒருமையால் உலகை வருவார், ஊனமையில் ஒன்றும் இல்லா, அருமையான நிலையில் என்றால் அன்பிலே இன்பம் மாறும். ஆசையிலே இன்பம் மாற முடியாது, அன்பில் தான் இன்பம் மாற முடியும். ஆசைக்கும் அன்புக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம். ஆசை அன்பு. ஆசை படக்கூடாதுன்னு ஏற்கனவே ஒரு பாட்டை சொல்லிட்டாரு. யாரு? திருமதுரை சொல்றாரு, ஆசையர்கள் ஈஸ்வரனோடாயினும் ஆசையர்கள்னு. அப்ப சிவபெருமான் என்ன வைக்கணும்? அன்பு. அன்புதான். ஏன் ஆசை வைக்கக்கூடாது? சிவபெருமான ஆசை வைக்கிறனால என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஏன் ஆசை வைக்கக்கூடாது அப்படின்னா ஆசை வந்து பிரதிபலனை எதிர்பார்ப்போம். சாமிக்கு இன்னைக்கு மாலை வாங்கி சாப்பிட்டா நாளைக்கு நிறைய கொடுப்பாரு அப்படின்னு நினச்சி நீங்கள் சாமிகிட்ட வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. சாமி இதை கொடுத்தா நமக்கு அதை தருவார். சாமி எனக்கு இந்த காயத்தை நீ நடத்திட்டா நான் உனக்கு என்ன செய்கிறேன், எதை கொடுப்பேன், இந்த முடியை தூக்கி உனக்கு கொடுத்துருங்க அப்படிம்பாங்க. மொட்டையே போடுறேன் அப்படிம்பாங்க. பேரம் பேசுறது, சாமிக்கிட்டே என்ன செய்யறது? பேரம் பேசுறது. அது வந்து கூடவே கூடாது. இதுவன்ட்ட போய் நீ இதை கொடுத்தா அதை தானே அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பிரார்த்தனையே போடாதீங்க, பிரார்த்தனையை வைக்கக்கூடாது சாமிகிட்ட வந்து. அவர் பேரம் பேசுகிற மாதிரி ஆயிடும் சாமிகிட்ட வந்து. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அன்பினால் வழிபாடு செய்யுங்கள், ஆசையினால் இன்பம் மாற முடியாது.
ஏனென்றால் ஆசை வந்து பிரதிபலனை எதிர்பார்க்கும், அன்பு வந்து பிரதிபலனை எதிர்பார்க்கிறார். தாய் வந்து பிள்ளைகிட்ட அந்த அன்பு எப்படி கட்டுறோம்னா எதையும் நினைக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சுட்டே ஒன்றே நினைப்போம். பார்த்துருக்கீங்களா? நிச்சயமாக அதுக்கு போகணும், அதுக்கு பட்டு வைக்கணும், செய்யணும், அதுக்கு ஸ்கூல் கொடுக்கணும், அதுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அதுக்கு வந்து காலத்தில் டிஃபன் பண்ணி கொடுக்கணும். இந்த எண்ணத்திலே வேறு எதையுமே அதை சிந்திக்க மாட்டாங்க தாய். அதே போல் சிவபெருமான் நம்மளை எப்படியாவது கடைத்தேற்ற வேண்டும் என்று சிவபெருமான் நம்மளை ஒரு முழு மூச்சா நம்மளை சிந்தனையிலே இருப்பார் சிவபெருமான். அதனால் நாமளும் அவர் என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. அன்பு, அந்த அன்பில் தான் எல்லாமே என்ன ஆக முடியும், இன்பம் ஆட முடியும். இருக்கிற ஆசையும் இன்பம். இப்போ எல்லாம் தெரிஞ்சு வச்சு ஆசைக்கு அன்புக்கு என்ன வித்தியாசம்? ஆசை பிரதிபலனை எதிர்பார்க்கும், அன்பு பிரதிபலனை. இப்போ கணவன் மனைவி கொள்வது அன்பு, அந்த ஆசை கிடையாது. 2 பேரும் வைக்கிறது அன்பு. அதே போல சுவாமிகிட்ட நாம் வைக்கிறது அன்பு. அப்படி அன்பினில் இன்பம் ஆவார் இருமையும் கடந்திருந்தால் நீ இவரை நீ அடைவாய் என்று கூட சுந்தரம் சாமிக்கு சிவபெருமான் சொல்றார். அப்படிப்பட்ட அடியார்களை நீ போய் சார் என்று சாமி அருமையாக இருமை கடந்திருக்கிறார்னா இன்பம் கிடையாது, துன்பம், இன்பம் தெரியாது, துன்பம் தெரியாது, இரவு தெரியாது, பகல் தெரியாது. இந்த அடியார் மக்கள் எந்த நேரமும் சிவபெருமானை பற்றியே சிந்தனை இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் இருமையும் கடந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அடியார்களை நீ போய் அடைவாய் என்று சிவபெருமான் சுந்தரம் சாமியை பார்த்து சொன்னார். அதே போல இங்கே அப்பசாமி என்ன சொல்றாரு, இடுக்கண் பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கிறான் என்று விடவும். ஒன்றை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் நாங்கள் போய் இறந்து போய் நாங்கள் வேண்டியதாக இல்லை சாமி. அடுக்கிற்கு கிடைக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. ஒரு மலை அடிவாரத்தில் போய் இருந்துட்டு என்ன அல்லல் பட்டு இருந்தாலும் அடுக்கிற்கு கிடைக்கணும். அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், நான் ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்ட நிலையும் கூட நம்ம என்ன செய்யணும்னா 5 உச்சரித்தல் என்று சொன்னால் அந்த நடுக்கத்தை போக்கக்கூடியது எது என்றால் இந்த 5. மலை அடிவாரத்தில் போய் ஏதாவது ஒரு அல்லலில் போய் மாட்டிக்கிட்டோம், ஏதோ ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டோம், அந்த நேரத்தில் நீங்கள் 5 எழுத்து சொன்னீங்கன்னா அந்த நடுக்கத்தையே போக்கணுமா இந்த 5 எழுத்து. நல்லா திருப்பி தான் அவனுக்கு. அப்போ எந்த சூழ்நிலைகளிலும் 5 எழுத்து விடக்கூடாது என்பது நமக்கு தெரியாது. பஞ்சாட்சரமாகிய 5 எழுத்தை நமச்சிவாயத்தை நாடு நவீன ஏற்றுக்கொண்டே இருக்கும். அருளின் நாமுற்ற அவன், அதுவும் அந்த 5 எழுத்தையும் அவன் அருளால் சொல்லணும். யாருடைய அருளால? சிவபெருமான் அருளால் சொல்லணும். இடுக்கண் பட்டு இருக்கணும் இறந்து யாரையும் இடுக்கிறான் என்று வினவுவோம் அல்லும் அடுக்கிற்கு கிடைக்கணும் அருளினாமுற்ற நடுக்கத்தை கிடைப்பது அமைச்சர். ஏற்கனவே இவர் படிப்பார். நம்ம ஞானம் கொடுக்கணும். இடரிலும் தலையிலும் எனக்குள் நோய் தொடரிலும் உணகலல் தொடுதல். என்ன இடர் இருந்தாலும் சரி, இடரிலும் தலையிலும் நான் தளர்ந்தாலும் இடரிலும் தலையிலும் எனக்குள் நோய் தொடரிலும் உணகலல் தொழுது. எந்த சூழ்நிலையும் நான் வந்து உன்னை தொடாமல் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு. நாம் என்ன செய்வோம், காலையில் எழுந்தது என்ன செய்வோம், இறைவனை போய் சொல்லுவோம். ஆனால் ஞானசம்பந்தர் என்ன சொல்றாரு, தொழுதுதான் எதிர்க்கவே செய்கிறாராம், தொழுது எழுவே அப்படிங்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாரு, உறங்கையில் கூட சிவபெருமான நினச்சிக்கிட்டே இருக்காருங்கிறது தெரியுதா. தொழுது உள்ள சாமி உறங்கும் போது என்ன செய்யறாரு, தொழுதுகிட்டே இருக்காரு சாமி. தொழுது அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, எழுதுதான். எழுதுறதுக்கப்புறமும் வழிபாடு. அப்போ துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்களும் வஞ்சகம் அற்றடி வாழ்த்த வந்த கூட்டு அஞ்ச உதைத்தன. அஞ்சலத்தை உறங்கையிலையும் சொல்கிறாரு, எந்திக்கையிலும் சொல்கிறாரு, எந்த நிலையிலும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொருத்தரும் அஞ்சலத்தை ஒவ்வொரு நிலையாக சொன்னாங்க. ஞானசம்பந்தர் என்ன சொன்னார், முதல்ல அப்பசாமிகிட்ட இருக்கிறோம். அப்பசாமி என்ன சொல்கிறாரு, துஞ்சியுள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்துடாது. அஞ்சலத்தை நீ எப்போ சொல்லணும்னு தெரியுமாப்பா, நீ காலையிலையும் மாலையிலையும் அஞ்சலத்தை சொன்னீங்கன்னா சிவபெருமான் உனக்கு அன்பு வரும் அப்படின்னு சொன்னார். துஞ்சியுள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்து, அதாவது காலையில் 4 to 6, சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 to 6, இந்த 2 வேளையில் நீங்கள் அஞ்சலத்தை சொன்னீங்கன்னா சிவபெருமான் உங்களுக்கு அன்பு அது ஆகும் அப்படின்னு. ஞானசம்பந்தர் மாட்டாங்க. சாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுக்கு முன்னாடி சுந்தரம் சாமிகிட்ட வந்தாங்க. திரு நாவுக்கரச பெருமான் இப்படி சொன்னார், காலை மாலை சொல்லுங்க அப்படின்னு. சுந்தரம் சாமிகிட்ட போனாங்க. அவர் என்ன சொன்னாங்க, நீங்கள் நண்பகலும் சொல்லுங்க அப்படின்னாரு. அங்கேயும் நண்பகலும் 5 பதம் சொல்லி முந்தி எழும் பழைய வல்வினை மூடாம்
பராமரியா தென்றிரு ஆரூருக்கு எந்தை பிரானாரை என்று கொள்ளுவரே அப்படின்னு நான் பகல் சேர்ந்து அஞ்சலுக்கு சொல்லுங்க. நான் அப்புறம் ஞான சொல்லுறது மாட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அவர் சொன்னார், நீ உறங்கினாலும் உரை எதிர்த்தாலும் கூட அஞ்சலுக்கு சொல்லிட்டே இரு, அந்த அஞ்சலுக்கு என்ன சொல்லு நாள்தோறும் சொல்லு அப்படின்ட்டார். இவர் மதியம் காலை மாலை சொல்லுங்கன்னாரு, சுந்தரம் தொகை மதியம் சேர்த்து சொல்லுங்கன்னாரு, இவர் நாள்தோறும் டெய்லி சொல்லிக்கிட்டே இரு அப்படின்ட்டார். ஞான சொல்லுங்க. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் நாள்தோறும் தினசரி அஞ்சலத்தை கடைசி நம்ம நக்கீரதேவன் இருந்தாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சோறாமல் அஞ்சலத்தை எப்போதும் சொல்லு அப்படின்ட்டாரு. நீ எப்போதும் அஞ்சலத்தை சொல்லிக்கிட்டே இரு அப்படின்ட்டாரு. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையம் வச்சுருக்காங்க. இப்போ மூளை என்ன தெரியுது அப்படின்னா நமச்சிவாயத்தை நானும் நவீன இருக்கணும். நமக்கு துன்பம் அப்படி துன்பம் வந்தாலும் என்ன ஆயிரும்? வந்தது தெரியாமல் ஓடிடும். இது அவங்களுக்கு பஞ்சாட்சரத்தை உச்சரித்தவர்கள் வீணாக போனதாக சரித்தமே கிடையாது. எல்லாரும் வாழ்வு பெற்று தான் இருக்கிறார்கள் தவிர யாருமே கீழே போகிறது சொல்லுங்கள். அப்போ அஞ்சலத்தை நாங்கள் எதிர்லையும் உன் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்று சொல்ல ஞான விளக்கினை ஏற்றி நம் குலத்தில் ஏனை வழிந்திருந்து ஏற்றுவார்க்கு இடரான கெடுப்பன. இந்த இடனை கெடுப்பது எது அப்படின்னா அஞ்சலி. வெந்தநீர் அருங்கலம் எழுதிவிட்டல் நாம் அந்தனுக்கு அருங்கலம் அருமறை ஆரங்கம் திங்களுக்கு அருங்கலம் திகழ் நீ நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயம். நேற்று சொன்னாங்க நெக்குளாரும் அந்த அஞ்சலத்தை எப்படி சொல்லணும்னாரு, நெக்குளாரும் மிக பெருக்கி நிலைன்னு சொல்லணும். ஐந்தத்து சொல்லும்போது நமச்சிவாயம் நமச்சிவாயம் சந்தோஷத்தோடு சொல்லணும். ஏதோ சொல்ல சொல்லியிருக்காங்க, எதுக்கும் சொல்லுவோம் நமச்சிவாயத்தை சொல்லுவோம், நமச்சிவாயம் 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 ஏதோ ஏழுதான் சொல்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அன்போடு சொல்லணும், பக்தியோடு சொல்லணும், உருகி சொல்லணும், உள்ளன்போடு சொல்லணும். அதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய. ஏதோ சொன்னாங்க கோயிலில் சொற்குழியில் சொன்னாங்கய்யா, அதுக்காக எனக்காக 2 தடவை சொல்லிட்டு போவோம் அப்படின்ட்டு வந்து சொல்லக்கூடாது. உண்மையான அன்போட வந்து அதாவது பிரகாரம் சுற்றி வந்து இடத்துல அமர்ந்து 108 தடவை. அந்த காலத்தில் கோயிலுக்கு போனால் உட்காந்து போப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, உட்காந்துட்டு போனால் எல்லாம் உட்காந்து கதை பேச உட்காந்துடுறாங்க, எல்லாம் உட்காந்து நிறுத்திடுறாங்க. கோயிலுக்கு போய் சுற்றிட்டு வந்து அப்பாட வீட்டிலலாம் எங்கே பேச முடியுது, இங்கேதான் வந்து பேசாமல் நிம்மதியாக பேசலாம், உட்காருமா உட்காரு அப்படின்னு வீணாக போன கதைகளை போல அங்கே வச்சு பேசுறது கோயிலில் வச்சு. என்ன அவங்க பேசுகிற என்ன புண்ணியத்தை தேட போகிறேன்னு போய் அங்கே போய் பாவத்தை சேர்த்து வெளியில் வருவாங்க. அப்படி வரக்கூடாது. கோயிலுக்கு போனால் சிவபுண்ணியம் பண்ணுவதற்காக போகணும். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல அமர்ந்து சாமி வளம் முதலே பிரதட்சணை பண்ணிடணும். கடைசி பிரதட்சணை பண்ணணும். முதல் எடுத்ததுமே பிரதட்சணை பண்ணிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஒரு 108 முறை ஒரு 5 நிமிஷம் உட்காந்தீங்கன்னா கண்டிப்பாக 108 தாண்டி போயிடும். இதுதான் ஜெவமலை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அஞ்சலத்தை எப்பவுமே ஜெவமலை கையில் வச்சுக்கிட்டே இருக்கும். இல்லை கழுத்து நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா அந்த மாலை கூட எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், பெண்களை சேலையை மறைச்சி வச்சு பண்ணணும். ஆண்கள் வந்து துண்டு கையில் வச்சுக்கணும். எப்பவுமே துண்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம கோயிலுக்கே போகணும். போய் அஞ்சலத்தை சொல்லும்போது எப்படி சொல்லணும், அப்படி சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும், வேகமாக என்னக்கூடாது, எழும்போது இதாக வேணும். அஞ்சலத்தை சொல்லும்போது இதான் ரொம்ப ரொம்ப தேவை. அதை உருட்டும் போது இதெல்லாம் எந்த விரல் விடுவீங்க, இப்படி தான் நினைக்கிறீங்க, புரியுறீங்க. இந்த பாபா முத்திரையை பார்த்து இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க, இதை வச்சுக்கிட்டு அது பாபா முத்திரை. அந்த முத்திரையே வேற முத்திரை அவங்க இப்படி வந்து பழக்கிக்கிட்டாங்க. அதனால் இந்த முத்திரை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், மெதுவாக ஒவ்வொரு கையும் மெதுவாக நடக்கணும். அஞ்சது நமச்சிவாய 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 ரொம்ப அவசரமே பட வேண்டாம். நீங்கள் வேறு எதுனாலும் வேகத்தை காட்டுங்க, ஆனால் இதில் வந்து வேகத்தை காட்ட நமக்கு அப்போ அங்கே தான் ரொம்ப அவசரமாக இருக்கும். ஏன்னா அது முடிச்சுட்டு அடுத்த வேலை நமக்கு நிறைய இருக்குது. வேகமாக கடை சொல்லிட்டு தூக்கி எடுத்துட்டு ஒரே போயிடுவோம். அந்த அஞ்சலத்தை சொல்கிறதுலேயும் நமக்கு படுற பாடு அப்படி செய்யாமல் அது மாதிரி ஆண்கள் வந்து எப்படி செய்யணும், ஆண்கள் பேட்டி மறைப்பு எப்படி சொல்லணும், பலர் பார்க்கும் வண்ணம் ஜெபம் செய்யக்கூடாது. பலர் பார்வையிட்டால் பழியா ஜெபங்கள் பலர் பாரா வண்ணமே ஜெபி என்று ஒரு சாத்திரங்கள் குறிக்கணும்.
அதனால் நம்ம என்ன செய்யணும், பிறர் பார்க்கும்படி தேவம் செய்யக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க யாராவது வருவாங்க, அப்போ தான் இவர் ரொம்ப அப்படி தியானத்து நிலையில் உட்காந்துக்கிட்டு எழுதிவார். அவர் மற்ற யாருக்குமே ஜெபம் தெரியாத மாதிரியாகவும் இவருக்கு தான் ஜெபம் தெரியிற மாதிரியாகவும் என்ன செய்வார், ஜெபம் சொல்லுவார். அப்படி இருக்கிறார். அப்போ என்ன செய்யணும், யாரும் பார்க்காத நம்ம பக்தி நமக்கும் சிவனுக்கு மட்டும்தான் தெரியணும். வேறு யாருக்குமே உங்களுக்கு பற்றி யாருக்கு தெரியணும், மற்ற யாருக்கும் அவசியமே இல்லை. ரைட்டு, கரெக்டு. அப்போ அது மாதிரி நம்ம பக்தி தெரியும். உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது சொன்னாலும் அவங்க சொல்கிறது அவர் கூட நம்ம நடந்து விடக்கூடாது. நம்ம வர்றதும் தெரியக்கூடாது, போகிறதும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி வந்து போகும் கோயிலுக்கு வரும்போது புரியுதா மாதிரி. ஆனால் நெட்டியில் தெரிஞ்சு பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, பிள்ளைக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அவங்க நினச்சிக்குவாங்க, அது நினச்சிட்டு போகிறாங்க. இருந்தாலும் நம்ம பக்தி வந்து வெளியே தெரியாத அளவுக்கு அப்படி தான் ஞானிகளும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. பக்தி வெளியே தெரியாமல் தான் அனுஷ்டிக்காம வழிபாடு பண்ணியிருக்காங்க. குசலானா வெளியில தெரியல, அவர் உள்ள கோயில் கட்டுறது யாருக்குமே தெரியல. புறத்தில் அவர் கோயில் கட்டியிருக்காரு, இவர் அகத்தில் கோயில் கட்டியிருக்காரு. ஆனால் சாமி என்ன பண்ணிட்டாரு, அங்கே நான் வர மாட்டேன் அப்படின்ட்டாரு. ரெண்டு பேருக்கும் ஒரே நல்ல கும்பாபிஷேகம். தம்பி இங்கே வருப்பா, சாமி சொல்கிறாரு, இப்போ உன் கோயிலில் உன்னால் வர முடியாதுப்பா அப்படின்ட்டாரு. ஏன் சாமி, உன்னை விட பெரிய கோயில் அங்கே ஒரு நின்று ஒரு ஆள் கட்டியிருந்தாரு, நான் அங்கே போகிறேன் பாருங்க. உடனே இவர் குதிரையெல்லாம் எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடி வராரு. நம்மளோட ஒரு பெரிய கோயிலா, நம்மளே பெரிய கோயிலாக கட்டியிருக்கோம், நம்மளோட பெரிய கோயிலாக அப்படின்னு வந்தார். வந்து பார்த்தா அங்கே ஒரு கோயிலுமே இல்லை, ஒரு ஆள் மட்டும் உட்காந்துருக்காரு. யாரும் பார்த்து கேள்விப்பட்டா அவர் வந்து சாமி கனவுல சொல்கிறாரு, பூசலன் அப்படின்னு சொல்லி சாமி கனவு சொல்கிறாங்க. பூசலன்னா யாருன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அடியன் தான் அப்படின்னா. இங்கே ஒரு பெரிய கோயில் கட்டிட்டு தான் சொன்னாங்க, சாமி கனவுல வந்து சொன்னார். அது எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த பூசலர் யார் அப்படின்னா அடியன் தான் அப்படின்பாரா. உடனே இப்போ திருவள்ளியில் வந்து வருவார் அந்த மன்னர். அவ்வளோ அந்த மன்னரும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாள் ஒரு நாயகம். அப்படி ரெண்டு பேருமே சூழ்நிலை பாருங்க. அவர் புறத்தில் கோயில் கட்டின அவரையும் விடலை, அகத்தில் கோயில் கட்டின எப்பயும் சாமி யாரையும் விடவே மாட்டார். 2 வயசு குழந்தை மெய்கண்டாரையும் விடலை, 7 வயசாக இருக்கக்கூடிய அருணகிருஷ்ணர் 3 வயசு குழந்தை ஞானசம்பந்த பெருமானையும் விடலை, 71 வயசுடைய நாகத்திருஷ்ண பெருமானையும் விடலை. அப்படி பக்தி யார் செலுத்துகிறார்களோ அவர்களை ஆட்கொள்வதற்கு சிவபெருமான் தயாராக உள்ளார். சரி, அதை சிரித்து இப்போ எப்படி அந்த பாட்டுக்கு அர்த்தம், இடுக்கன் பற்றி இருக்கிலும் இறந்து யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவுவோம் அல்லோ, அடுக்கிற்கில் கிடைக்கணும் அருளை நாம் விட்டு நடுக்கத்தை கெடுப்பது அமைச்சர். எந்த துன்பம் வந்தாலும் எந்த துயர் வந்தாலும் எங்கே போய் நாம் அகப்பட்டு கொண்டாலும் 5 லட்சம் உச்சரித்தோம் என்று சொன்னால் சிவபெருமான் நமக்கு எல்லா நலன்களையும் அருள்வார் என்று இந்த பாடல். சரி, இப்போ 15வது திருவிளையாடலுக்கு வந்துட்டோம். அப்படியே தொட்டு சாமியுடைய பெரும் கருணையினால ஒவ்வொரு திருவிளையாடலாக பார்த்து இன்றைக்கு 15வது திருவிளையாடல் தான். ஆமுகமான அத்தியாயம். என்ன அர்த்தம், பசு. என்றால் பசு. அப்படி எப்படி வருது அப்படின்னு அந்த புராணத்தை ஆரம்பிக்கிறாரு. ஏம தீர்த்தம் எழும் புதுவை பதி காம தீர்த்தனின் சிவகாமிதன் வாம தீர்த்தனாய் வைகும் வைத்தியநாம தீர்த்தனை நாளும் வணங்குவோம் அப்படின்னு சொல்லி புராணத்தை ஆரம்பிக்கிறார். ஏம தீர்த்தம் எந்த தீர்த்தம், அங்கே கிணறு மாதிரி பார்த்தீங்களா அப்படின்னா அந்த தீர்த்தம் முதல்ல சொல்லப்போனால் ஆதி தீர்த்தமே அதுதான் போல தெரியும். நிறையா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏம தீர்த்தமும் சிவகங்கை தீர்த்தம் தான் மெயினாக வருது. அந்த ஏம தீர்த்தம் இருக்கக்கூடிய அந்த புதுவை பதியிலே அங்கே சிவகாமியும் அங்கே வைத்தியநாத பெருமானும் அங்கே தீர்த்தனாக விளங்கி தோன்றுகிறார். சிவபெருமானுக்கு ஒரு பேர் வந்து தீர்த்தன்னு ஒரு பேர் தெரியுமா உங்களுக்கு? நம்ம தீர்த்தம்னா சாப்பிடுவோம்ல, தீர்த்தம் எப்படி நினச்சி குடிக்கணும், தீர்த்தத்தை குடிக்கும்போது சிவபெருமானே என்ன செய்யணும், சிவபெருமானே அருந்துவதாக நினைக்கணும். தீர்த்தம் இப்போ கொடுக்குறோம், காலையில் வந்து அபிஷேகம் பண்ணி தீர்த்தத்தை கொடுக்குறோம். அந்த தீர்த்தத்தை எப்படி நினைக்கணும், சாமியை நினச்சி என்ன செய்யணும், உள்ளே வாங்கி ஆகணும். தீர்த்தன் தில்லை சிற்றம்பலத்து தீர்த்தனர் தில்லை சிற்றம்பலத்து நடமாடும் கூத்த நிவானும் புகழையும் இல்லாவும் காத்தும் படைத்தும் கறந்து விளையாடி இந்த பக்கத்து சொல்கிறார் யார் மணிக்காசு போகிறார். அதனால் தீர்த்தனை சிவபெருமானுக்கு பொறுப்பு. அது மாதிரி அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி குத்திக்கு பேசுவாய் வந்து கடைகிறவா. இப்படி சிவபெருமானுக்கு தீர்த்தன்னு ஒரு பேர். அந்த தீர்த்தத்தை நாம் வாங்கி குடிக்கும்போது சிவத்தையே நாம் என்ன செய்கிறோம், பருகுவது போல் நாங்கள் நினைக்கிறோம். அப்படி நினச்சி நாம் தீர்த்தத்தை குடித்தா உள்ளே போகும்போது எப்படி போகும், நம்மளுடைய நோய்கள் எல்லாம் குணமாகும். புரியுது அவங்களுக்கு? தீர்த்தத்தை குடிக்கும்போது எப்படி குடிக்கணும்,
இப்போ வெளியில் வந்து புண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? மருந்து போட்டு மாற்றுவீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே புண்ணு இருக்குது, என்ன செய்வீங்க? உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு ஸ்கேனு அது என்ன செய்யும், அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். அப்படி இந்த தீர்த்தத்தை நாம் விழுங்கினோம் என்று சொன்னால், சிவத்தை பறிக்கணும் என்று சொன்னால், உள்ளே இருக்கக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் அந்த அருந்து போது சிவபெருமான நினைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தீர்த்தத்தை குடிக்கும்போது சிவாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே குடிக்கணும். சரி பார்த்தீங்கன்னா முந்தி அடிச்சுட்டு விடுவாங்க, தீர்த்தத்தை குடிக்கிறதுக்கு முந்தி அடிச்சுட்டு விடுவாங்க. குடிச்சு வடக்கு குடிச்சு ஒரு இதுவும் இருக்காது. அந்த குடிச்சதுக்கப்புறம் ஒரு சித்தனை இருக்காது. அதை குடிக்கும்போது சிவத்தை பருகுவது போல் நினைவு குடிச்சு அப்படி குடித்தா அதோடைய பயனை அது கண்டிப்பாக, எதை கொடுக்காம வாங்கி குடிப்போம் அப்படின்னு குடித்தோம்னா ஒன்றும் அதை செய்யாது. ஆனால் ஏதாவது ஒரு வேளை கண்டிப்பாக செய்யும். உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு இது இருந்தாலும் தீர்த்தமானது என்ன செய்யும், உங்களுக்கு அதை கண்டிப்பாக போக்கும். ஆனால் உண்மையான உணர்வோடு குடித்தால் அது கண்டிப்பாக முழுமையாக நீக்கிவிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ குடிக்கும்போது தீர்த்தன் யார் இருக்கா? சிவபெருமானே தீர்த்தனாக இருப்பதனால் அப்படி தீர்த்தனாக இருக்கக்கூடிய வைத்தியநாம தீர்த்தனை நாடும் வணங்கும். அவங்க இருக்கக்கூடிய பெருமான் யாரு? சிவகாமி அம்பாள் உடனாகிய வைத்தியநாத சாமி அங்கே எழுந்தருள் செய்கின்றார். அப்படிப்பட்ட பெருமானை வணங்கி நான் அந்த பதை சொல்ல போறேன் அப்படின்னு புராணத்தை ஆரம்பிக்கிறார். அந்த இத்தன்மையுடைய விவ்வின நீந்து முன்னான் மெய்த்தகு மாற அயனுக்கும் காணாத விருப்பம் எய்தி சுத்தமென் பரத்வாச முனிவர் சில முனிவர் சூழ நித்தியன் முடியினின்று நிலத்திரி கங்கை சார்ந்து. அந்த பரத்வாச முனிவர் என்கின்ற ஒரு முனிவர் எங்கிருந்து வராரு? மேலிருந்து அப்படியே வராரு. வந்து ஒவ்வொரு தலமாக தரிசிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அதை சொல்றாரு, நைமிசாரீனத்தை விட்டுன்னா அங்கிருந்து மேலிருந்து விட்டு நேர கீழே வராரு. அந்த பரத்வாச முனிவர் ஒவ்வொரு சிவ சேத்திரங்களையாக தரிசனம் பண்ணிட்டே வராரு. யாரு? இந்த பரத்வாச முனிவர். அப்படி வரும்போது முதல்ல எந்த தலத்தை வழிபாடு செய்யறாரு அப்படின்னா காசி என்கின்ற தலத்தை வழிபாடு செய்யணும். நம்ம ஒவ்வொரு தலம்னா என்ன பார்ப்போம்? இவர் இந்த கோயில் நம்ம திருக்கேதாரத்தை பார்ப்போம். ஆனால் இவர் முதல்ல எங்கே வந்திருக்காரு அப்படின்னா காசி சேத்திரத்துக்கு வந்திருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய விஸ்வநாத பெருமானை வந்து கங்கையில் நீராடி தான் முதல்ல என்ன செய்தாரு? நீராடிட்டு தான் சிவபெருமானை போய் நம்ம வழிபாடு செய்யணும். கங்கையில் நீராடி கணத்தினன் பொங்கியமும் மலத்து உயிர்கள் கொண்டிட தங்கிய அருள் விஸ்வேஸ்வர் தாளினை அங்கையில் ஒரு விசாலாட்சி அம்மையும் விசாலாட்சி அம்மையாரையும் விஸ்வநாத பெருமானையும் அங்கே வந்து தரிசனம் செய்கிறார். எங்க? காசி வெளியில். ஏன் காசிக்கு முதல்ல போனாரு சொல்லுங்க பார்ப்போம். அங்கே சிவபெருமான் என்ன செய்கிறாரு? குருவாக இருந்து உபதேசம் செய்கின்றார். நம்ம பாட்டில் பார்த்தோம்ல, குருவராதென்று தன் எல்லை வட்டத்திற்குள் உச்சிருந்து இறந்தவருக்கு அங்கேயே யார் தங்கி இறக்கின்றார்களோ காசியம்பதியில் அவர்களுக்கு சிவபெருமான் என்ன பண்றாரு? குருவாக இருந்து. இப்போ எத்தனையோ பேர் காசியில் இறந்துருப்பாங்க, அவங்க எப்படி மோட்சம் அடைய முடியும்? இப்போ காசியில் ஒரு குருவர் இல்லாமல் எப்படி திருவருள் கிடைக்கும்? ஆனால் அங்கே போய் இறந்துருது, ஏதோ உயிர் அங்கே போய் இறந்துருது. இப்போ அம்மா போயிருந்தாங்க, அங்கே ஒரு நாய் இறந்து வச்சோம், அந்த உயிருக்கு மோட்சம். அங்கே இருந்து அந்த உயிர் போனதுனால அதுக்கு வந்து மோட்சம். அப்போ சாமி எப்படி பண்ணுவார் அப்படின்னா அங்கே சிவபெருமானே குருவாக இருந்து, ஏன்னா பஞ்சாயத்தில் உபதேசம் பண்ணாமல் எந்த உயிரும் மோட்சம் அடைய முடியாது. அப்போ சாமியை அங்கே வந்து செய்கிறானா, அங்கேயே தங்கி இறந்தவர்களுக்கு உச்சிருந்து இறந்தவருக்கு உமை இலைப்பாட்டி விசாலாட்சி என்ன செய்வாங்க? உயிர் வேறு பிறந்து இறைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி அப்பா என்ன செய்வாங்கன்னா மடியில் கிடத்தி இலைப்பாற்றி, அதுக்கப்புறம் உம்பர்கோன் விஸ்வபதி வந்து விஸ்வநாதர் என்ன பண்ணுவார்? உம்பர்கோன் விஸ்வபதி வந்து ஒருவளை செவியினால் தாரக பிரம்மத்தை உபதேசமாய் அருளியும் ஈரட்டு வடிவு தரும் காசிமாநகர் அப்படின்னு புராணத்தில் வருது. அந்த ராமநாம பிரம்ம மந்திரம்னா இது பஞ்சாட்சர மந்திரம். குருநாதர் வந்து பஞ்சாட்சர மந்திரம் தான் உபதேசம் பண்ணுவாங்க. என்ன சொல்ற? ஒருவளை செவியினால் தாரக பிரம்மம். தாரக பிரம்மம்னா உபதேச மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் தான் உபதேசம் பண்ணுவாங்க. அந்த உபதேசம் யார்கிட்ட இருந்து கிடைக்கும்னா குருநாதர்கிட்ட தான் கிடைக்கும். அந்த குருநாதரும் சிவபெருமானாரும் இருந்த பிரச்சனையே இல்லை. அங்கே சிவபெருமானே குருநாதராக வந்துடுறாரு. எங்க? காசியில். ஏன்னா காசியில் இறந்தால் திருவண்ணாமலையில் இங்கேருந்து காலையில் நினைச்சாலே முக்தி. ஆனால் நீங்கள் நினைக்க மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை. காலையில் யார் திருவண்ணாமலை நினைக்கா? அதுதான் சிவ. அந்த படம்லாம் நம்ம வச்சுக்கணும். இங்கே வந்தீங்கன்னா இங்கே இந்த படத்தை பார்த்துக்கலாம். தினசரி வந்து திருவாரூரில் திறக்கம் இதில் இறக்கமுக்தி பிறக்கமுக்தி, அப்புறம்
தரிசிக்க முக்தி சிதம்பரம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நம்ம இது முக்தி சேத்திரம். வைத்தியநாத பெருமான் ஒவ்வொருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. நம்ம திருக்கோயில் ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சொல்லுங்க பார்ப்போம். மலபாரத்தில் விளையாட்டா வைத்தியநாதா விளையாட்டா சொன்னா கூட சிவன் மன்னவன் என்ன பண்ணுவாராம், கருவிலை பிறவி முகம் கடந்து உயர் கதியை சார்ந்தவர் அப்படின்னு நூல். விளையாட்டா வைத்தியநாதன் சொன்னா கூட சிவபெருமன் ஒரு தாய் வயிற்றில் பிறக்காதவாறு செய்வாங்க. அப்பாட இப்பதாங்க எங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. வைத்தியநாதன் சொல்லிடுவோம், இனிமே எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. வைத்தியநாதா என்று முருகான். அப்ப ஏற்கனவே சொல்றேன், வைத்தியநாதனை காண வரும்போது கருவுக்கும் கருணை ஈசன் தன் அடிக்கு அன்பு மேன்மை கருவறு தேவியின் மேலோன் வைத்தியநாதன். கருவிலை பிறவி முகம் கடந்து உயர் கதை விளையாட்டம். ஒரு விளையாட்டு பெருவிளையாடல் மேயபிரான் 24 திருவிளையாடல் செய்ய சிவபெருமான் என்ன செய்யறா, பெருவிளையாடல் புரிகின்ற பெருமான் இங்கே 24 திருவிளையாடல் செய்வதற்காக இங்கே சிவலிங்கமாய் உறைந்தாங்க. யாரு? வைத்தியநாதன். இங்கே சாமி எத்தனை பெரிய விளையாடலாம் விளையாடுவான். திருவிளையாடல் மதுரையில் 64 திருவிளையாடல் ஆன பெருமான் இங்கே ஏன் 24 செய்யணும் அப்படின்னா, அவர் பெரிய ஆளு, பெருவிளையாடல் மேயபிரான். ஆனா இங்க ஏன் 24 திருவிளையாடல் செய்ய வந்தார் அப்படின்னா, ஒரு விளையாட்கேனும் அவன் பெயர் உரைத்துள்ளவர்கள் கருவிலை பிறவி முகம் கடந்து உயர் கதியை சார்பு அப்படின்னு எப்படி சொல்றாரு பாருங்க. நம்ம நூலில் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு அந்த நூலை நம்ம எடுத்து படிக்காததுனால வந்ததுன்னா இன்னைக்கு சாமி திருவிழா நமக்கு அது கிடைச்சிருக்கு. விளையாட்டா வைத்தியநாதா நீங்க சொல்லுவீங்கல்ல, வைத்தியநாதா அப்படின்னு பிடிச்சி போச்சு. அடுத்து நீ உங்களுக்கு பிறவி இல்லை சாமி உங்களுக்கு என்ன ஒன்று அப்படி ஒரு பிறவி வரவா சூழ்நிலைகள் வந்தாலும் சிவர் மன்னவன் வரோம் என்ன கண்ணு கடைக்கிட்டாங்களா என்ன விளையாட்டு அப்படி பிறகு வர வேண்டியதுனாலும் சிவன் மன்னவர் வராங்க. கைலாயத்தை வச்சு உபதேசம் பண்ணுவாங்க இந்த உயிர்களை. ஏன்னா அறிவு விளக்கம் பெறாமல் என்ன செய்ய முடியாது, மோட்சம் அடைய முடியாது. அதனால ஸ்ரீகண்ட ருத்ரர் என்ன பண்ணுவாரா, அங்கே வச்சு பாடம் நடத்தி நமக்கு என்ன பண்ணுவாரா, மோட்சத்தை நமக்கு இப்படிப்பட்ட கருணாமூர்த்தியாக தீர்ந்தார் நமது வைத்தியநாதன். அப்போ வைத்தியநாதன் சொல்லிட்டீங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை வைத்தியநாதான் சொல்லிடுங்க. சிவாய வைத்தியநாதா. அதனால வைத்தியநாதான்னு சொன்னால் விளையாட்டா சொன்னால் கூட சிவபெருமான் இனி ஒரு தாயை வச்சு பிறக்காத செய்யும். அப்படிப்பட்ட பெருமான் முதல் சேர்ந்தது எங்கே போறாரு, விஸ்வநாதரை போய் பார்க்கறதுக்கு போறாரு. அங்கே சிவபெருமான் என்ன பண்றாராம், உபதேசமாய் அருளியும் அங்கே இறந்த உயிர்களுக்கு சாமி ஒருவளை செவியினால் தாரக குடும்பத்தை உபதேசமாய் அருளி ஈரட்டு வரிவதும் காசுமானது என்று சொல்வது போல் அதுக்கப்புறம் அந்த உயிர்களுக்கு மோட்சத்தை வழங்கி. இதை நேரில் ஒருத்தர் பார்த்தாராம். யார் சொல்லுங்க பார்ப்போம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் நேரில் பார்த்தாராம். இப்படி சாமி உபதேசம் பண்ணி ஒரு உயிர்களுக்கு அப்படி கொடுக்குறத அவர் நேரில் கண்டு தரிசனம் பண்ணியிருக்காரு. பண்ணி அவர் நூல்கள் எழுதியிருக்காரு. அப்படி சில பேருக்கு தான் அந்த மாதிரி காட்சிகள்லாம் கிடைக்கும், எல்லாருக்கும் அப்படி கிடைக்காது. ஆனால் நம்ம பாடல்கள்லாம் சொல்லுது அந்த இறக்க முக்தி அப்படின்னு சொல்லி பாடல்கள்லாம் சொல்லுது. அப்படி காசியம்பதியை போய் வழிபாடு செய்தார். அதுக்கப்புறம் நேராக எங்கே வந்தார் அப்படின்னா, இன்னும் பேரின்ப முற்றும் புகழ் சில வியம்பி தாழ்ந்து பண்ண மதி பறிவு பெற்று சென்னிவேல் செங்கை குப்பி விடை கொடு திரு கேதாரம் மன்னி. அடுத்து எந்த போறாரு, திரு கேதாரத்துக்கு வராரு. திரு கேதாரத்தை நாம் போய் சென்று வழிபட்டால் அங்கு நம் வினைகளாகும் சேதாரம். கேதாரம் அங்கே நாம் சென்று வழிபட்டால் நம் வினைகளாகும் சேதாரம். அதுவே நமக்கு. ஆனால் சாமானியமாக கேதாரத்துக்கு போயிட முடியாது. போயிட்டு இப்படி சிவமந்திர அடி முதல்ல போயிட்டு பார்க்கவே முடியல சாமியை. ஏன்னா எந்த நேரம் இது மூணாவது மூணுக்கு சொல்ல முடியாது. திடீர்னு பனி உருகி வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் உண்மையிலே பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்னா, வைத்தியநாத சாமி வழிபாடு பண்ணிட்டு தான் போனோம் கேதாரத்துக்கு. முதல் தடவை போகல. அந்த கேதார விநாயகர்லாம் வழிபட்டு போனோம். வழிபட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உயிரோட தப்பி வந்தோம். அதுதான் பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, முதல் நாள் போனவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க. மேலே பனி உருகி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் மறுநாள் கிளம்புறதா இருக்கோம். போனவங்க என்னாச்சு ஏதாச்சும் நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம். போனவங்க 100 பேர் 6 திரும்பி வரலையாம். பனி அப்படி மூடிடுச்சான் அத்தனை பேரையும். நாங்கள் மறுநாள் கிளம்பணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அவங்க லாக் பண்ணிட்டாங்க. போக அனுமதி கிடையாது, இமயமலை போக அனுமதி கிடையாது அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இவ்வளோ தூரம் சாமியை பார்க்க முடியல, வருத்தம் இருந்துச்சு. ஆனால் முதல் நாள் போயிருந்தோம்னா நம்ம உசிரியே பார்த்துருக்க முடியாது. இது இல்லைனாலும் அடுத்த வட்டம் வந்து கூட நம்ம சாமியை பார்த்துக்கலாம். இன்னும் உசிரியே போயிருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமோட திரும்பி வந்தோம். ஆனால் அடுத்த தடவை சாமி பார்த்தீங்கன்னா விடவே இல்லை. நேராக கொண்டு போய் மேலே கொண்டு போய் போயிட்டார். சாமி பக்கத்தில் போய் தரிசனம் நல்லா பண்ணி அதுக்கப்புறம் தான் வர வச்சார். எப்பயுமே முயற்சி கைவிடவே கூடாது. ஒரு தடவை கிடைக்கலன்னா
மீண்டும் மீண்டும் அந்த முயற்சி எடுத்துக்கொண்டே முயற்சி தன் மெய்வருத்த புனிதரும் இருக்காங்க. இந்த விஷயத்துல தான் சொல்லியிருக்காங்க முயற்சி தன். நாம என்ன செய்யறோம்? அந்த முயற்சி எதுக்குமே எடுக்கிறதே கிடையாது. மற்றதுக்கெல்லாம் முயற்சி எடுப்போம், தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் முயற்சி எடுப்போம். ஆனால் குறிப்பிட்டு எதை எடுக்கணும் அப்படின்னா திருக்கோயிலுக்கு வளம் வருவதற்கும் திருச்சேத்திரத்தை பார்ப்பதற்கும் நாம் முயற்சிகள் எடுக்கணும். அப்படிதான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வெள்ளி சனியாக இருப்பாருங்க லாக் பண்ணி வச்சுருக்காங்க, நம்மளை போக விடாமல் தடுத்துட்டாங்க. எப்படியாவது மதுரை எம்பதியில் சொக்கநாத பெருமானை போய் பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் திருவள்ளூர் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நாம் செய்த வினையின் காரணம் தான். சிவபெருமானை சொல்லக்கூடாது, நாம் செய்த வினையை வந்து நம்மளை தடுக்குது. இந்த வெள்ளி சனியாக விதை போட்டு லாக் பண்ணி போக விடாமல் தடுக்குது. சாமி மேலே எந்த விதமான குற்றமும் கிடையாது. வினை கூட குற்றம் கூறவே அது ஒரு நாள் மாறும். இந்நிலையும் ஏன் அப்படின்னா மாற்றமா வையகத்தின் வேறே வந்தது. இன்னைக்கு போல நாளைக்கு இருக்காது, நாளைக்கு போல திடீர்னு அரசு வந்து இப்போ டக்குன்னு மாற்றினா வேண்டாம்னா இருக்கு, உடனே நம்ம கிளம்பிடணும். அதனால் எந்த நிலையும் ஒரு நாள் மாறிக்கொண்டே வரும். மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே வந்தது. அதனால் ஒவ்வொரு நாளாக மாறும். சரி, அப்படி இந்த கேதாரத்தை ஏன் அங்கே ஒரு சிறப்புன்னா அங்கே சாமி மன்னிய வரதன் பாத மனத்தில் வணங்கி மீண்டு அங்கேருந்து வணங்கி மீண்டு வராது. ஏன் அப்படின்னா அங்கே உமையம்மை 100 ஆண்டுகள் இடப்பாகத்தை பெற வேண்டும் என்று சொல்லி அங்கே வந்து வழிபாடு செய்கிறார் உமையம்மை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுக்காக? ஏற்கனவே அந்த இது கேதார கௌரி விரதத்தை பற்றி பார்க்கணும் சொன்னோம்ல. அந்த பிருகுமா முனிவர் சாமி மட்டும் வணங்காரு. ஏன் அப்படி உடனே அம்பாள் வந்து சேர்ந்து வரவும் வண்டு வடிவத்தில் வந்து மறுபடியும் சாமி மட்டும் வந்து சுற்றி வந்தார். உடனே சாமிகிட்ட வந்து கேட்டதும் உடனே அம்பாள் வந்து சாமி என்ன பண்ணார், உருவத்துக்கு இருந்து சொல்லி அது தவம் பண்ண சொல்லி உடனே அதுக்கப்புறம் வந்து வழிபாடு செய்து தன்னுடைய இடப்பாகத்தை பெற்றுக்கொண்டார். அப்படி ஒரு இடம் அது கேதாரம் ரொம்ப முக்கியமான இடம். வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைச்சா போய் அந்த மலையாவது பார்த்து சொல்லணும். அந்த மலையே சொல்லணும். நீ கோயில் பார்க்குறது ஒரு சிறப்பு, மலையை பார்த்தா மலையை பார்த்தாவது வந்துடணும். வந்து அவ்வளோ சிறப்பு அந்த மலை. இமயமலை சாரலில் வந்து சாமி அவ்வளோ தூரம் சுற்றிட்டார். அந்த பனி வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி திருநீர் பூசின மாதிரி இருக்கும். சிவமன் நெட்டியில் திருநீர் பூசினா அப்படி இருக்கும். அப்படி இருக்கும் மலையை தூரமே அப்படி பனிமலையாக இருக்கும். வெண்ணீற்றான் எப்படி சொல்கிறோமோ சாமியை அப்படி சாமி வெண்ணீற்றானாக அந்த மலை ஓடி காட்சி. சரி, அப்படி கேதாரத்தை தரிசனம் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு வராரு. காலத்தி எங்கிட்ட தளத்துக்கு வராரு. காலத்தியில் யார் இருக்கா? நம்ம சாமியாக இருக்காரு. அங்கே என்ன நடந்தது? கண்ணப்ப நாயனார் கண் கொடுத்த இடத்தை வந்து காலத்தினா காலத்தின் எல்லாரும் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போவாங்க. பக்கத்தில் இருக்க காலத்தை விட்டுட்டு சல்ல வந்துடுவாங்க. இது அவங்களுக்கு இது முக்தி சத்திரம். காலத்துக்கு வந்து போனால் அவங்க வந்து எவ்வளோ பெரிய சிறப்பு. கண்ணப்ப நாயனுக்கு சாமி அருள் கொடுத்துருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சிறப்புடைய ஒரு திருக்கோயில் நம்ம பார்க்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா காலத்தில் கீழே உள்ள கோயிலை பார்ப்பாங்க, மேலே கண் கொடுத்த கோயிலுக்கு விட்டுட்டு வந்துடுவாங்க. மலை மேலே சின்ன மலை தான், எத்தனையோ கிலோமீட்டர் ஏறணும்ன்ட்டு இவங்க பயந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் தூரம் தான் ஏறணும், அதுக்கு பயந்துட்டு எல்லாம் கீழே சாமி விட்டு வந்துடுவாங்க. மேலே அவர் கண்ணு கொடுத்த இடத்துல போய் பார்க்கணும். சிவலிங்கத்தில் அப்படியே ரத்தமாக அப்படி வர வச்சார் சாமி காலத்தில். எந்த கண்ணு? முதல் இடக்கண்ணுக்குள்ள வந்து வர வச்சார் சாமி. உடனே என்ன பண்ணார், என்ன செய்யணும் ஏற்றி செய்யணும்னு தெரியல. இலையை பறிச்சு வைக்கிறாரு, அப்பயும் ஏதாவது தொடச்சு பார்க்குறாரு, அப்பயும் நிற்கவே இல்லை, வந்துகிட்டே இருக்கு. என்ன செய்யணும் அப்படின்னு உடனே சின்ன பிள்ளை 3க்கு 3 மருந்து அப்படின்னு அவர் பெற்றோர்கள் சொல்லி கொடுத்த அந்த பாடத்தை அவர் நினைச்சார். உடனே என்ன பண்ணார், பாடம் மருந்தை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒரு கண்ணை எடுப்பதற்கு மற்றொரு காலை மூண்டினார். செருப்பு காலோட சிவலிங்கத்துக்கு மேலே வச்சார். ஏன் அப்படின்னா ஒரு கண்ணை தோண்டி முதல்ல பதிச்சிட்டார். பதிச்சதும் ஒரு கண்ணில் ரத்தம் நின்றுச்சு. நிறுத்ததும் இன்னொரு கண்ணில் வந்துச்சுல, இன்னொரு கண்ணில் வந்ததும் அவர் சந்தோஷப்பட்டார். நம்ம தாங்க மாட்டோம். அவர் பாட நமக்கு மருந்தை கண்டுபிடிச்சாச்சு, கண்ணு தோண்டி வச்சா இது நின்றுது, இன்னொரு கண்ணும் போகிறதுக்கு இன்னொரு கண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் கூத்தாடினாராம் கண்ணப்பன். அதுதான் அன்புக்கு கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆற்றுண்டருடைய பண்ண பணித்து என்னை வாவென்ற வான்கருணை சுண்ணப்பன் வீட்டிற்கு சென்றுடாய் கொடுத்து அப்படின்னார். அப்போ எந்த அளவுக்கு அன்பு இருந்தால் அந்த பண்ணு. அப்போ அவருக்கு கண்ணு தோண்டும் போது அவருக்கு வழி தெரிஞ்சதா? ஏன் தெரியல? அவர் என் உடம்புன்னு அவர் நினைக்கல. புரியுது அவங்களுக்கு? உடம்பு மேலே பற்று இருந்து தான் நமக்கு அந்த மாதிரி நிலப்பை தவிர அவருக்கு பற்று இல்லாத காரணத்தினால என்ன பண்ணாரு,
செருப்பு காலோடு சிவலிங்கத்துக்கு மேல் ஊன்றி இன்னொரு கண்ணை தோண்டா கண்ணு தெரியாது. அப்போ என்ன பண்ணாரு, செருப்பு காலை அடையாளம் வச்சுக்கிட்டாரு. வச்சுக்கிட்டு மறு கண்ணை தோண்ட போனாரு. நெல்லு கண்ணப்பா அப்படின்னு சொல்லி சிவருமான் தடுத்துட்டாரு. சாமியோட கண்ணு பாருங்க. அந்த நேரத்தில் சாமி என்ன பண்ணாரு, அது மாதிரி இந்த நாயனார் திருவிருப்பத்தன் நாயனார் அந்த துணி கிழிஞ்சு போய்தான் உடனே இதில் போச்சு அந்த கல்லில் முட்டை போனாரு. சிவருமான் அப்படி உள்ளே இருந்து அப்படி வெளியே வந்து தடுத்தாரு. சிவனுக்கு அந்த இது அந்த கிண்டில இருந்து உள்ளே இருந்து கை மட்டும் வந்துதான், எப்போ நிலுப்பா அப்படின்னாங்க சாமி. அப்படி அடியார்கள் ஆட்கொள்வதற்காக சிவருமான் எந்த நிலையிலும் வருவார். அப்படி இல்லை இடம் இது கண்ணப்ப நாயகரை ஆட்கொண்ட இடம். அதுக்கப்புறம் அப்படி அருணாச்சலத்துக்கு வந்தார். அருணாச்சலம் எது நினைத்தால் முக்தி தரக்கூடிய அண்ணாமலையார். அண்ணுதல்னா என்ன, அண்ணாததுன்னா என்ன? அண்ணுதல்னா நெருங்குது, அண்ணாததுன்னா நெருங்க முடியாத மலை. யார் நெருங்க முடியாத மலை? மாலரியா நான்முகனும் அண்ணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். அப்படி அவர்கள் அண்ணாத மலை, இந்த பிரம்மா விஷ்ணுக்களே அண்ண முடியாத ஒரு மலை அண்ணாமலை. அந்த சாமி அருணாச்சலமாக, அருணாச்சலம் மரண பயம் நீக்கக்கூடிய அந்த ஒரு மந்திரம். அருணாச்சலத்தை ஒரு தடவை சொன்னால் எத்தனையோ கோடி தடவை சொல்கிறதுக்கு சமம் அப்படிம்பாங்க பஞ்சாயத்து. அதே போல் நம்ம எப்படி பொன்னம்பலத்தை ஒரு தடவை சொன்னால் 21,600 தடவை சொல்கிறோமோ அதே மாதிரி அருணாச்சலங்கிற சொல்கிறதுக்கும் ஒரு பயங்கர பலன் அதில். அந்த புராணத்தை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். சொல்லாமல் நம்ம இத்தனை தடவை பலன் நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் நம்ம அந்த புராணத்தை பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். சரி, அப்படி அருணாச்சலத்தை சாலவன் போடும் தாழ்ந்து தனி முதல் அருளை பெற்று சீலமாத அவர்கள் சூழ்ந்து திருமுதுகுன்றம் போட்டு. திருமுதுகுன்றம் இது நம்ம எங்க அருணாச்சலம். திருமுதுகுன்றம்னா இப்போ இருக்கிறது வந்து விருதாச்சலம். விருதாச்சலம் தான் திருமுதுகுன்றமாக இருக்குது. நம்ம போனோம்ல விருதாச்சலம், எவ்வளோ பெரிய கோயில் பார்த்தீங்களா? அங்கே வந்து வழிபாடு செய்ய திருமுதுகுன்றத்தில் தான் என்ன பண்ணார் இவர் சுந்தரம் சாமியில். அங்கே உள்ள குளத்துல ஒன்று போட்டு எங்கே வந்து எடுத்தார், திருவையாற்றில் வந்து அதை போட்டுட்டு இங்கே வந்து சுந்தரம் சாமியில் எடுக்கும்போது எப்படி எடுத்தாராம், பாட்டை படிக்கிறார். இவர்கிட்ட இருந்து எப்படியாவது பாட்டை வாங்கிட்டு சிவருமானுக்கு ரொம்ப ஆசை. இந்த ஆள்கிட்ட பாட்டு வாங்காமல் நம்ம கொடுக்கவே கூடாது அப்படின்னு முடிவு விட்டார் சிவருமான். இவரும் பாட்டு பாடினார். பாட்டு பாடினா கொடுக்கவே இல்லை. ஒரு 8வது பாட்டு 9வது பாட்டு இருக்கும். இப்போ பறவை இருக்கல, அவன் ரொம்ப வாழ்வா, அதுக்காகவாவது கொடுத்துருப்பா. அப்படி பறவை இவள் வாடுகின்றாள் அடியே நிட்டனம் கெடவே அப்படி பறவை வாடுவா, அவளுக்காகவாது இது செய்யணும். இந்த பொண்ணை காமிச்சிரு, நான் வேறு சொல்லிட்டேன். அங்கே போட்டு கேட்குற நம்ம சாமி கொடுக்குறாரு வேறு சொல்லிட்டேன். நீங்கள் கொடுக்காம விட்டியோ என் கதை கந்தலுப்பா ஏதாவது பார்த்து செஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் சாமி என்ன பண்ணாரோ கொடுத்தாராம். அதுக்கப்புறம் எடுத்துக்காங்க, பார்த்துக்கப்புறம் எடுத்தாராம். அதுக்கப்புறம் நம்மளால் விடலை. அதை போய் உரைச்சி பார்க்க, அது பார்த்தா மச்சை கம்மியாக இருக்கும். உடனே மறுபடியும் ஏன்னா நம்மள்கிட்ட பாட்டு வாங்கிக்கிட்டே இருக்கணும்னு சாமி என்ன பண்ணார், திரும்ப இதெல்லாம் எதுக்காக சாமி செய்கிறார் அப்படின்னா நமக்கெல்லாம் பாடல்கள் கிடைக்க வேண்டும். அந்த பாடலை பாடி தான் நாம் என்ன செய்ய முடியும், உய்வு பெற முடியும். திருமுறைகள் பாடல்கள் நாம் உய்வு பெற சிவபெருமான் கொடுத்த மிகப்பெரிய கொடை திருமுறைகள். திருமுறையே சைவத்தின் கருவூலம், திருமுறையே என் தமிழின் தேன் பாகம், திருமுறையே நடராஜன் கைவருந்து எழுதிய தெய்வ நூலாம். அப்படிப்பட்டது திருமுறை. சிவபெருமானே கைப்பட எழுதினார்ல, திருவாசத்தை எழுதினார்ல, அப்படிப்பட்டது திருமுறை. அப்படிப்பட்ட திருமுறையை நாம் என்ன செய்யணும்னா போற்றி பாடிக்கொண்டே. சரி, இப்படி அருணாச்சலத்தை வழிபாடு செய்து திரு முதுகுன்ற பெருமானை வழிபாடு செய்து தில்லை வனங்கள் சூடும் சிதம்பர மன்றமேவி எண்ணெய் நேர் மலர்மென் கூந்தல் சிவகாமியம்மை காண அங்கே சிதம்பரத்துக்கு வந்துட்டார். ஒவ்வொரு தரமாக பார்த்துட்டு இங்கே வந்துட்டாரு. நல்ல கவனம் வருங்க. இப்போ யார் வரா இந்த அதை தெரிஞ்சுக்கணும்ல, நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியணும். எந்த மொழி ஒரு ஒவ்வொரு தரமாக தரிசனம் பண்ணிட்டு வர்றாரு, பரத்வாசம். தெரியும் எல்லாம் ஞாபகம் இருக்கீங்க. பரத்வாச மொழியை தான் ஒவ்வொரு தரமாக தரிசனம் பண்ணிட்டு வர்றாரு. இவனும் சொல்லிட்டு திருவாச மொழிவர் அப்படின்ற அப்புறம் கதை இவன் என்ன நீங்கள் சொல்றது திருவாச மொழிவர் தானே அப்படின்னு இருக்கும். அங்கே எதுக்கு வாராரு அப்படின்னா சிவகாமி அம்மை காண வெள்ளை உயிர்கள் இன்பம் எய்திட நடன நல்கும். எல்லா உயிர்களும் நலம் பெற வேண்டும் என்பதற்காக சிவம் என்ன செய்றாரு, அங்கே நடனம் புரிகின்றார். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனர் தில்லை சிற்றம் வளத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் புகழையவும் எல்லோவும் காத்தும் படைத்தும் கறந்து விளையாடி
அப்படின்னு சொல்றதில்ல பாட்டில். அதே மாதிரி எல்லா உயிர்களும் இன்பம் பெறுவதற்காக, எல்லாரும் பிறவி துயர் நீங்குவதற்காக சிவபெருமான் பண்றாரு, தில்லையம்பதியில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட நடனம் நல்க வல்லவன் பாதம் போட்டு வன் கருணை வன் புகழை எழுதி, அப்படிப்பட்ட அந்த சிதம்பரத்தில் வந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறாரா இந்த பரத்து வாசம். ஏன் அப்படி போட்டு பாடாது அப்படின்னா, அங்கே யார் ஒருவர் சிதம்பரத்துக்கு மனம் ஒன்றி சென்று வழிபாடு செய்கிறார்களோ அந்த சிவபெருமான் வரா எப்போ வந்த எப்படி இருக்கான்னு சிவபெருமான் கேட்போம். மனம் ஒன்றி வழிபாடு செஞ்சான், மனம் ஒன்றாக போய் வழிபாடு செஞ்சா ஒன்றும் கேட்க மாட்டார். புரியுது அவங்களுக்கு? நீ வாட்டு போக வேண்டியதான், நீ வாட்டு சாப்பிட்டு பார்க்க வேண்டியதான், வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். ஒன்றிலிருந்து நிறைமீன்கள் உணவில் ஒன்றில்லை கண்டிய காலனை காலால் கடிந்தான். யாருக்காக? தன் அடியவருக்காக. சென்று தொழில்களுக்கு இல்லை சிற்றம்பலத்து ரட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமாந்தன் என்று வந்தாய் அப்படின்னு சிவபெருமான் வந்து கேட்பார். ஆனால் மனம் ஒன்றி வழிபாடு செய்யணும், அதில் தான் ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி சிதம்பரத்தை பார்த்ததுமே சுந்தரம் சாமி மயக்கம் போட்டு விழுந்துட்டான். சாமியுடைய அந்த அழகை கண்டு கண்ணு மட்டும் தான் அவரை பார்த்து தான், மற்ற எதுவும் வேலையும் செய்யலையாம். சாமியுடைய அந்த அழகை கண்டு அந்த நடனத்தை கண்டு அவருக்கு 5 பேர் அறிவும் கண்களை கொள்ள அளப்பெறும் கரணங்கள் 4 ஒரு சிந்தையாக குணம் ஒரு திருந்து சாத்தியமே ஆக. அந்த இடத்துல சாத்திய குணம் மட்டுமே அதுதான், மற்ற குணம் வேலை செய்யலை. தாமச குணம் இந்த உயிர்களுக்கு 3 குணம் இருக்குது. ஒன்று தாமச குணம், மற்றொன்று ராட்சச குணம், இன்னொன்று சாத்திய குணம். இந்த தாமச குணம் என்ன செய்யும்? என்னத்தை வேலை பார்த்து பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்குது, சோம்பேறித்தனமாக வேற. அதுக்கப்புறம் நான் இனிமேல் வேலைலாம் செய்ய முடியாது, அவ்வளோதான். ஒரு 2 மணி நேரத்துக்கு நீ ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்களா. அந்த சோம்பேறித்தனம் தான் தாமச குணம். ராட்சச குணம் என்ன தெரியுமா? டக்கு டக்குன்னு இப்போ அந்த பாத்திரங்களை எடுத்து போட்டு கடை 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 விலைக்கு போடுறது, பாத்திரத்தை வலி போடுறது, திடீர்னு டக்கு இது என்னது அடுப்பு பற்ற வேண்டியது, உடனே வளர்ச்சி தூக்கி வைக்க வேண்டியது, எண்ணெயை ஊற்ற வேண்டியது, அதை பொறிக்க வேண்டியது, 2 எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு அப்படி தூக்கி போட்டு போகிறது. இது வந்து ராட்சசம். திடீர்னு ஒரு மூடு வந்து அப்படி செய்வாங்கல்ல, பட 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 நல்லா வைக்கிறது. ஒரு மூடு வந்து நான் அப்படியே தூக்கி எடுத்து போட்டு வாங்கப்பா ஷோ அந்த சேலை எடுத்து இப்படி 2 பேசி பேசிட்டு போகப்பா அப்படின்னு படுத்து. அப்படி இது வந்து என்ன பண்ணும்? சுறுசுறுப்பாக வேலை செய்யுது ராட்சச குணம், சோம்பேறியாக இருக்குது தாமச குணம். இந்த சாத்திய குணம் இருக்குதுன்னா அதுதான் அமைதியான. இந்த கோயில் வரும்போது எப்படி வரீங்க? சாந்தமாக அமைதியாக வராங்களா? இந்த குணம் தான் மக்களுக்கு தேவை. ஆனால் இந்த குணத்தை தவிர மற்ற எல்லா குணமும் நம்ம வேலை செய்வோம். இங்கே கோயிலுக்கு வந்தால் தான் இந்த குணம் வேலை செய்யும். மற்ற நேரம் இந்த குணம் வேலை செய்வது ரொம்ப கஷ்டம். இது எல்லா நிலையிலும் நம்ம கொண்டு வரணும். இந்த குணத்தை திருந்து சாத்வீகமே ஆக இந்துவால் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் கிளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் வளர்ந்தார். அப்படி வளர்ந்தாரா சுந்தரசாமி. சிவனுடைய அந்த நடனத்தை கண்டு சிதம்பரத்துக்கு போய் அந்த எல்லையில்லாத ஆனந்த நடனத்தை கண்டு தரிசனம் கண்ணு மட்டும்தான் பார்த்துதான், மற்ற காது கேட்கல, வாய் பேசலை, மூக்கு நுகரலை, எதுவுமே செய்யலை, கண்ணு மட்டும்தான் அவரை கண்டுகொண்டே. அப்படிப்பட்ட சிதம்பரத்தை தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் எவனே வந்து பக்கத்தில் வர மாட்டாங்க. மடித்தாடும் அடிமைக்க நன்றி மனனே நீ வாழ்நாளும் தடுத்தாக்கி தருமனார் தமசைக்கில் விடும்போது தடுத்தாக்கும். அந்த அப்படி யாருன்னாரு? கடுத்தளத்து தமருகும் எரியகளும் கரிய பாம்பும் பிடித்து ஆடும் தில்லை சிற்றம்பலத்து அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட பெருமானை தரிசனம் பண்ணால் எவன் கொண்டு போய் செக்கில் வைக்கிற நேரத்தில் சிவபெருமான் வரான். ஏய் நிப்பாட்டுப்பா அப்படி போகிறான். ஏன் அது நம்மளுப்பா அப்படி போகிறான். ஓ அப்படியா சாமியை தெரியாமல் செஞ்சுட்டே சாமி அப்படின்னு என்ன செய்வாரான்? திரும்பி கையில் கொடுத்துருவாங்க அந்த உயிரை. 2வது அந்த என்ன சொன்னார்? அந்த செக்கில் வச்சு சுவிட்ச் ஆனும்போது ஏன் தடுத்தார் போடாது? அதுக்கு முன்னாடி தடுத்தார் கொடுக்குறாங்க. அந்த பாட்டு எடுக்கூடாது. தமிழ் செக்கில் இடும்போது தடுத்தார் கொள்ளணும். இடுறதுக்கு முன்னாடி சிவபெருமான் தடுத்தார் கொள்ளாங்க. ஏன் இடும்போது தடுத்தார் கொள்ள? ஏன் அப்படின்னா உயிர் போகிற நேரத்தில் ஒருத்தனை காப்பாற்றினா தான் அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் மறக்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் சாமி என்ன பண்ணாரு? அந்த உயிர் போகிற நிலையில போய் நிப்பாட்டுப்பா அப்படின்னாலாம் சாமி. அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்வான்? சிவபெருமானை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டான். அது அப்படின்னா தான் அந்த இதை விட்டுட்டு வெளியே. அதனால தான் சொன்னார் மடித்தாடும் அடிமைக்கு. மடித்து யார் அடிட்டான்? இல்லை சிதம்பரத்தில் சாமி காலை மடித்து அடைந்தார். மடித்தாலும் அடிமைக்க நன்றி மனனே நீ வாழ்நாளும் தடுத்தாக்கி தருமனார் தமசைக்கு விடும். அப்படிப்பட்ட பெருமான் என்ன செய்து இருக்கும்போதே போய் தரிசனம் பண்ணி தமசைக்கில் இடும்போது தடுத்தாட்களும். அப்படிப்பட்ட பெருமான் யாரு? கடுத்தளத்து தமர்கவும் எரியகளும் கரிய பாம்பும். இன்னைக்கு சிவபெருமான் எப்படிப்பட்டவர்னா அந்த புலி பாம்பெல்லாம் சும்மா விளையாட்டான் அவருக்கு வந்து. ஏன்னா அவர் உடம்புல பாம்பா இருக்கான், அதனால அவர் வந்து பாம்பை விளையாண்டுக்கிட்டு இருக்காராம். கடித்தளத்து தமர்கவும் எரியகளும் கரிய பாம்பும் பிடித்து ஆடும்
புலியூர் சிற்றம்பலத்தூரையும் நீ எம்பெருமானை பெற்றாம் அன்றே என்பாரு சொல்லிவிட்டான். நான் கும்பிட்ற சாமி எப்படிப்பட்டவர் தெரியுமா? கடித்தளத்து தவறுகளும் எரியகளும் கரிய சும்மா விளையாடுவார் எங்கள் சாமி. அப்படிப்பட்ட சாமியை நான் கும்பிட்றேன். அப்படி கூடும்போது அவர் என்னை விட்டுருவாரா? தடுத்தாட்டி தவன்மனார் தமசிட்டு விடும்போது எங்கள் பெருமாள் என்னை தடுத்து ஆட்டுவார். உறுதியாக இருந்தோம்னா சிவபெருமான் எந்த நிலையிலும் நம்மளை விடவே மாட்டார். நம்ம நரகத்தில் போக விடுவாரா சாமி? திரும்ப பார்ப்போம். அவரையே கெதின்னு இருந்தோம்னா நம்ம நரகத்துக்கு போக விடுவாரா சாமி? விடவே மாட்டார். அப்படி உறுதிப்பாடு நமக்கு அடுத்தது. அப்படியே அந்த சாமியை தரிசனம் பண்ணிட்டு சிதம்பரத்தை தரிசனம் பண்ணிட்டு அப்படி புள்ளியிருக்கு வருவராகி வைத்தியநாத சாமியை வந்து பார்க்குறாரு. புள்ளியிருக்கு வருவராக புள்ளிருக்கு வேலூரில் வைத்தியநாதரை பணிந்து புகழ்ந்து போற்றி அங்கு உள்ள சாமி புள்ளிருக்கு வேலூர் பெருமான புல் இருக்கு ரிக் என்ற வேதங்கள் ரிக் யசு சாம அதர்வண வேதங்கள். அதில் ரிக் வேதங்கள் வந்து அங்கே வழிபாடு பண்ணியிருக்கு வைத்தியநாத சாமி. எங்கள் புள்ளிருக்கு வேலூர் புல் ரிக்கு வேலூர். வேலுன்னா யார்? வேலாயுதத்தை வைத்திருக்கக்கூடிய பெருமான் யார்? முருக பெருமான் அங்கே வந்து வழிபாடு செய்யும். யார்? தன்னுடைய தந்தையை வழிபாடு செய்த ஸ்தலம் புள்ளிருக்கு வேலூர். அந்த பெருமானை போட்டும்போது எப்படி அப்பசாமி போட்டுறாரு? 1000 பிறவி ஆனோரே பெருமாள் பிரிவில்லா அடியாருக்கு என்றும் வாராத செல்வம். வாராத செல்வம் எது? இந்த செல்வம் கிடையாது, அது பிறவிக்கு வாராத செல்வம். வாராத செல்வம் வரிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய்க்கு தருக உள்ளாந்தன்னை திரிபுரங்கள் தீயலத்தின் சிலகை கை கொண்ட போரானை புனிருக்கு வேலூரானை ஒற்றாதே ஆற்றனால். நம்ம ஆற்றனால் போய்கிட்டோம், எத்தனையோ காலத்தை வீணடிச்சிட்டோம். இனிமேலாவது என்ன செய்யணும்? அந்த காலத்தை வீணடிக்காமல் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். ஒற்றாதே ஆற்றனால் அவர் இன்னொரு பட்டத்துவார் குறிக்கோள் இல்லாத கெட்டேன்னு அனுப்புவார். இத்தனால நான் என்ன செஞ்சேன்? ஒரு குறிக்கோளே இல்லாமல் வாழ்ந்துட்டேன் சாமி. இனிமேலாவது என்ன செய்யணும்? ஒரு குறிக்கோளோடு வாழணும். சிவபெருமான வழிபாடு செய்யணும். காலையில் எழுந்திரிச்சா சிவபெருமான வழிபாடு செய்யணுங்கிற ஒரு குறிக்கோளை வச்சுக்கணும். காலையில் ஒரு உயிருக்காது ஏதாவது கொடுக்கணுங்கிற ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும். யாருக்கு பிறருக்கு இன்னொரையாவது வழங்கணும். சாமி பற்றி 4 பேருக்கு எடுத்து சொல்லணும். யாவருக்குமா பசிக்கு ஒரு வாய் வரை, யாவருக்குமா உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு இன்னொரு யானை. சிவபெருமானுக்கு என்ன செய்யணும்? இவருக்கும் பிறருக்கு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு என்ன செய்யணும் சொன்னாரு? யாவருக்குமா இறைவருக்கு எத்தனை பறிச்சா? ஒரு இலையை பறிச்சு வச்சாலே சிவபெருமான் அரிசி செய்வார்னா நிறைய இலை பறிச்சு வச்சீங்கன்னா எவ்வளோ அரிசி செய்வார் நீங்களே பார்த்துக்கோங்க. ஆனால் குறிப்பிட்டு என்ன சொன்னால வில்வ இலைன்னு சொல்லலை. அந்த குழம்பு கற்றுக்கணும். அவர் வில்லு இலைன்னு சொன்னாரா? ஏன் அப்படின்னா வில்லு ஒன்று குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும். இவங்க வந்து தேடி அடைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நாம் என்ன செய்வோம்? இதை சாக்கு வச்சு வழிபாடு விட்டுருவோம். வில்லு கிடைக்கலங்க, அதனால கோயிலுக்கு போகலங்க அப்படின்ட்டுருவாங்க. நம்மளால எப்படி செய்வாங்க? நூலில் சொல்லியிருக்கு வில்லு இலையை பறிச்சு தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கு. வில்லு கிடைக்கிற கோயிலுக்கு போகலாம் வழிபாடு விட்டுருவோன்ட்டு சாமி என்ன சொல்றாரு? யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, ஏதாவது ஒரு பச்சிலை எடுத்து சாமி அப்படின்னா தான் நீ என்ன செய்வீங்க? வழிபாடு பண்ணுவீங்க. அது கொஞ்சம் பூவை சொல்லும்போது என்ன சொன்னார்? பல மலர்ந்தாரு. இலையை சொல்லும்போது ஒரே இலையை. சிலர் என்ன செய்வாங்க? பூ இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்கன்ட்டு சரி இலையாவது ஒன்று பறிச்சு வச்சுருக்கான்னு சொல்லிட்டாரு. இல்லைன்னா இதையும் விட்டுருவாங்க. இது அவங்களுக்கு பூ கிடைக்கிறாங்க, பூவெல்லாம் எங்கெங்க போய் தேடுற அப்படின்வாங்க. அதனால் இலை வந்து இல்லாத இடமே இருக்காது. அதனால் எந்த இலைனாலும் நீங்கள் என்ன செய்யலாம்? பறிச்சு நீங்கள் அப்படி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாமி ஒரு இலையை பறிச்சு வச்சாலே முக்கிய வளர்ந்தாங்க பட்டத்தை சொல்லுவார். அதனால் நம்ம இலைக்கு அவளுக்கு சிறப்பு. அந்த உயிரை கொண்டு போய் நீங்கள் என்ன செய்றீங்க? கொண்டு போய் சிவபெருமானுடைய திருவடி சேர்க்கிறீங்க. அப்போ அந்த உயிர் என்ன செய்யும்? சாமி திருவடியில் கொண்டு வந்து சேர்த்து அந்த உயிரை விட்டுறாரு சாமி அப்படின்னு சொல்லி நமக்காக அது என்ன செய்யும்? கேட்கும். பூக்களும் இலைகளும் நமக்காக விண்ணப்பம் செய்யும் சிவபெருமான். அதனால் பூப்பணினா விரைவாக நன்றாக செய்ய வேண்டும். ஏன்னா மிக ஒரு காலம் இனி இங்கு இல்லை, கிடைக்கும் இருக்கும்போது ஈசனை நாடி வழிபாடு செய்ய வேண்டும். இப்பிறகு தப்பிடி இப்பிறகு வாய்ப்பு. சரி, அப்படி அந்த புள்ளி பெருமானை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ஒவ்வொரு வாரமாக வராரு. அப்புறம் மாயிரும் எங்கே? மயிலாடுதுறை.
மயில் வடிவத்தில் வந்து அம்பாள் வந்து தரிசனம் செய்த மயூரத்தில் வந்து வழிபாடு செய்து அந்த வள்ளலார் அடி போற்றி அங்குள்ள இருக்கக்கூடிய கருணை வள்ளலாக இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்து அடுத்து திருவிடை மருதூருக்கு வர்றாரு. திருவிடை மருதூருக்கு வந்து வழிபாடு செய்து திருவிடை மருதூரில் சாமி எப்படி இருக்காரு? மருதுவானனாக பாலிங்க சாமியாக இருக்கின்றார். மருதுவானன் அந்த நாமத்தை தான் யார் வைக்கிறார்? பட்டத்தரு தன்னுடைய பிள்ளைக்கு மருதுவானன் என்று வைக்கின்றார். சில காலம் அங்கேயே சாமியுடைய தங்கியிருக்காரு. சிவபெருமான் யாரோட தங்கியிருக்காரு? பட்டத்தரோட தங்கியிருக்காரு. பார்த்துக்கோங்க, ஏற்கனவே கைலாயத்தில் தங்கியிருந்தாரு. இப்போ குபேரர் எப்படி முக்தி அடைய முடியும்? குபேராகவே இருந்தாருன்னா அவர் எப்போ மோட்சம் அடையார்? அதனால சாமி என்ன பண்ணாரு? அவரை பட்டினத்தாரை பிறக்க வச்சு அதுக்கப்புறம் மோட்சத்தை வழங்குறாரு. ஏன்னா எல்லாரும் ஒரு நாளைக்கு சிவபெருமான் திருவடி போகணும். அதனால் என்ன பண்ணாரு? அப்படி இவருக்கு மோட்சத்தை வழங்க முடிவு பண்ணிட்டார் சிவபெருமான். யாருக்கு? பட்டினத்தார். இப்போ அப்படியே நான் திருக்கோயில் போகிறேன், கீழே குலத்துக்கு போகிறேன் மாதிரியா அப்படின்னா சாமி நான் வாரேன் சாமி அப்படின்னாரு. முதல்ல வேண்டாம் அப்படின்னாரு. இல்லை நான் வாரேன் அப்படின்னாரு. சரி வா அப்படின்னு கூப்பிட்டு வந்து ஒரு கேதாரம் அப்படி ஒரு தரமாக தரிசனம் பண்ணிட்டு அப்படியே காவி பூம்பட்டு வந்தார். ஆஹா, இது எவ்வளோ அருமையாக இருக்கிறது. அங்கே வந்து என்ன பண்ணாரு? சின்ன 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 காத்து சொல்லிட்டாரு. அதாவது எங்கேயும் போய் என்ன செய்யாங்க, சுகத்தையே தேடக்கூடாது. புரியுது அவங்களுக்கு. அவர் நல்ல சின்ன சின்ன காத்து வருது. ஒரு 2 நாள் நீங்கள் தங்களாவே நினைச்சாரு. என்னத்தை எறிவோன்னு இறைவன். சாமி என்ன பண்ணாரு? சாமி குபேரா அப்படின்னாரு. சாமி நினைச்சேல அப்படின்னாரு. சாமி ஆமாம் சாமி அப்படின்னாரு. அப்போ இங்கே இருந்து பிறந்து இறந்து வா அப்படின்ட்டாரு சாமி. உடனே பிறந்து அதுக்கப்புறம் பட்டத்தால் வந்து அதுக்கப்புறம் ஞான உபதேசம் பண்ணி காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கை அப்படின்ற உபதேசம் செய்து அதுக்கப்புறம் சாமி என்ன பண்ணுறாரு? அவரை ஆட்கொள்ளிருந்தார். ஞானிகளுக்குலாம் ஒரு சொல் போதும். அருணாதருக்கு ஒரு சொல்ல வர மாதிரி இங்கே குடிச்சிருச்சு. ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இப்படி ஒவ்வொருத்தரமாக தரிசனம் பண்ணிட்டாரு. அடுத்து இங்கே வந்தார். திரு ஆரூர் பெருமானை வந்து தரிசனம் செய்தார். திரு ஆரூர் பெருமான் தியாகராஜ பெருமானாக அந்த திருவிளையாடல் இன்னும் நடத்திக்கிட்டே தான் இருக்கான். திருவாரூரில் மட்டும் திருவிளையாடல் இப்போ நடந்து கொண்டே இருக்கின்றார். அப்படி ஒரு அந்த ஆதித்தேரோட்டம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை எப்படியாவது போய் அந்த ஆதித்தேரோட்டத்தை போய் கண்டு நாம் தரிசனம் செய்ய வேண்டும். ஆமாம், அங்கே திருவாரூர் தியாகராஜ பெருமான் எப்படின்னா ஒரிஜினல் தியாகராஜர். அங்கே மொத்தம் 7 இடத்துல வீடு விடங்க இருப்பார். அங்கே தியாகராஜர் 7 இடத்துல இருக்கார். சப்த விட தலங்கள்னு கேள்விப்பட்டீங்களா? சப்த விட தலங்கள் 7 தலங்கள். அதில் ஒரிஜினல் வந்து இங்கே இருக்குது. மற்ற டூப்ளிகேட்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுருக்காங்க. யார்? முசுகுந்த சக்கரவர்த்தி போய் என்ன பண்ணார்? இந்திரனுக்கு பகையாக உள்ளவங்களாம் வென்றதுக்கப்புறம் இந்திரன் என்ன பண்ணிட்டான்? எது வேணாலும் கேளு நான் தாரேன் அப்படின்ட்டான். இப்போ பிரச்சனை எங்கன்னா ஏதோ இருக்கிறது தாரேன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. நீ எது கேட்டாலும் தாரேன்னு சொன்னால் தான் பிரச்சனை. உடனே நீ எது கேட்டாலும் தாரேன்னு சொல்லிட்டு இல்லை, நீ வழிபாடு செய்யக்கூடிய தியாகராஜ மூர்த்தி எனக்கு கொடுத்துரு அப்படின்னு முசுகுந்த சக்கரவர்த்தி. உடனே அவர் என்ன பண்ணார்? இப்படி கேட்டார் அப்படின்னு அதே மாதிரி ஒரிஜினல் மாதிரியே ஒரு 6 ரெடி பண்ணார். இது ஒன்று சேர்த்து 7 கொண்டு வந்து மொத்தமாக வச்சிட்டாரு. உடனே இப்படிலாம் இருக்கேன்னு தெரிஞ்சு உடனே இவர் என்ன பண்ணார்? முசுகுந்த சக்கரவர்த்தி சாமி அப்படி நினச்சாரு. உடனே நான் வண்டு வடிவத்தில் போய் ஒரிஜினலில் போய் உட்காந்துக்கிறேன், நீ அதை வச்சு எடுத்துப்போ அப்படின்ட்டார் சாமி. உடனே வண்டு வடிவத்தில் வந்து ஒரிஜினல் வந்து உட்காந்துருவார். அந்த வண்டு வந்து உட்காந்துருக்கும். அதை வச்சு சாமி இவர் என்ன பண்ணுவார்? முசுகுந்த சக்கரவர்த்தி ஒரிஜினலை தூக்கிடுவார். ஒரிஜினலே தூக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்? மொத்தத்தையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துருவார். யார்? இந்த உடனே அதை வந்து ஒவ்வொரு தலைமையாக வச்சு இந்த ஒரிஜினல் இருந்த இடம் தான் திருவாரூர் தியாகராஜர் இடம். வந்து ஒரிஜினல் எங்கே இருக்கு? ஆரூர் அமர்ந்த அங்கே சிவன் முகம் மட்டும் தெரியும், பார்த்துருக்கலாம். மற்ற இடம் தெரியாது. அம்பாடு மட்டும் தெரியும். ஏன் அப்படின்னா அங்கே சாமி நிற்காரா உட்காந்துருக்காரு? அமர்ந்திருக்காரு. ஆரூர் அமர்ந்த சிவபெருமான் சொல்லும்போது தில்லையில் நடனம் புரிய நிற்கிறாரு. தில்லையில் நடனம் புரியும் போது நிற்கிறாரு. இங்கே வந்து அமர்ந்திருக்காரு. அதனால தான் ஆரூர் அமர்ந்த அரசையை போட்டு அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓ, சிவபெருமான் அமர்ந்திருக்காரு அங்கே அப்படின்னு ஒரு பாடலை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். அம்பாள் அமர்ந்த குளத்து தான் இருக்கும். அம்பாளுக்கா? தியாகராஜர் அம்பாள் பேர் என்ன இருக்கா? கமலாம்பிகை. கரெக்ட், கமலாம்பிகை கரெக்ட். அந்த குளத்துக்கு பேரும் கமலாவுடைய குளம் தான். அம்பாள் கமலாம்பிகை, சாமி தியாகராஜர், புட்டிடம் கொண்ட பெருமான். அங்கே ஆதி மூலட்டனேஸ்வரர் சாமி. ஆதி மூலட்டனேஸ்வரர் புட்டிடம் கொண்டார். நிறைய 64 பேர் இருக்கான். திருமுறையில் 12ஆம் திருமுறையில் சேக்கிலார் சாமி 64 பேர் சொல்கிறாரு. அங்கே உள்ள சுவாமிக்கு மட்டும் 66 பேர் சொல்கிறாரு. அவ்வளோ வீதி விளக்க பெருமான். எத்தனையோ பேருக்கு தியாகராஜர். சரி, அப்படி ஒரு தரமாக தரிசனம் பண்ணால் அப்படி கும்பகோணத்தில் உள்ள குறைகடல் விடத்தை உண்ட நம்பனை வணங்கி ஏற்றி நவின்றி வாயார வாழ்த்தி செம்பவள
போட்டிகள் திருமேனி என்ன புய புயபதங்கள் போட்டி பிற பதியணைந்து தாழ்ந்து பல தலங்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணி அங்கே கண்ணியோடு மாலையோடு கண்டு பங்கைய பாதம் போட்டி அர்ச்சனை புரிந்து பல தோத்திரங்கள்லாம் பண்ணிட்டு கடைசி திருப்பூணம் வந்தார். மதுரை பக்கத்தில் திருப்பூணத்தை வந்து தரிசனம் பண்ணிட்டு கடைசி எங்கே வந்தார்? புதுவை தலத்துக்கு வர்றாரு. யார்? பரத்வாசம் எங்கே வந்துட்டார்? மலையொரு நாளும் கூறும் புதுவை மாநகருள் வந்து குறைதரு மகிமை நோக்கியுடன் மயில் குலங்கமோங்க முறையுடனே தாழ்ந்தெழுந்து சிவகங்கை தடத்துள் மூழ்கி துறையினில் சக்தியாதி அனுஷ்டான தொழில் புரிந்து. இங்கே வந்து நித்திய அனுஷ்டானங்கள் தான் வந்து புரிய வந்தார். இப்போ எப்படி சொல்றாரு? இந்த அனுஷ்டானம் முடித்து வைத்தியரையும் சிவகாமி அம்மையையும் பூசை செய்ய தொடங்கி பூசைக்கு வேண்டும் உபகரண பொருட்கள் யாவும் சேர்த்து தொகுத்து கொண்டு எண்ணெய் காப்பு முதலிய அபிஷேகங்கள் செய்து பசுவின் பாலை எடுத்து வரும்படி சொன்னார். கூட இருக்கவங்ககிட்ட என்ன சொன்னார்? பசுவினுடைய பாலை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? அந்த பரத்வாசம் போய் சொல்றார். அதை கேட்டவர் போய் பால் கலசத்தை தேடி அதில் ஒரு துளி பாலும் இல்லாததை கண்டு இந்த பாலை குடித்து படியேற்றுக் கொண்டவர் யாவரோ என்று பயந்தார். அங்கே போய் பாலை போய் பார்த்தா யாரோ எடுத்து குடிச்சிட்டாங்க. பசியில் அபிஷேக பால் எடுத்து யாரும் தெரியாமல் குடிச்சிட்டாங்க. குடிச்சதும் இவர் வந்து பதில் சொல்ல முடியாமல் முனிவருக்கு வந்து என்ன சொன்னார்? சாமி, அது ஒரு துளி பால் கூட இல்லை, இதை உண்டவர் யாரோ அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணார்? கடுஞ்சொல் இடிச்சு கோபம் அடைந்தார் பரத்வாசம். உடனே அவர் பூசை முடிக்காமல் எந்திக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணார்? இருக்கிற திரவியங்களை வச்சு பூசையை முடித்து விடுவோம் என்று முடிவு பண்ணார். சிவதிரவியங்களை கவர்ந்த இப்பாவி எவனோ என்று பசுமுகம் பெற வைத்தியநாத முனிவர் என்றும் சொல்லி வைத்தியநாதரோட அருள் புரிவார் என்று அவருக்கு வந்து பசுமுகம் கிடைக்கும் சொல்லி அவர் என்ன செய்யறாரு? சபிக்கிறார். அந்த முனிவர் யார் பாலை தெரியாமல் குடிக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? பசுமுகத்தை பெறுவார்கள். ஏன் அப்படின்னா அந்த முனிவருக்கு ஏன் அப்படி கோவம் வந்தது அப்படின்னா, அப்படி பசுமுகம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் சிவ அபராதமாக மாறிவிடும். நல்லா கவனமாக கட்டுக்கோங்க. இந்த பாலை குடிச்சதுக்கு இவர் இந்த தண்டனை கொடுக்கலைன்னா இவருக்கு எங்கே தண்டனை கிடைக்கும்? நரகத்தில் தண்டனை கிடைக்கும். சிவ அபராதமுடைய இதை எடுத்து நம்ம எடுத்து உபயோகம் பண்ணோம்னா, இப்போ சிவபெருமானுக்குன்னு வச்சிருக்கிற இதை கொண்டு போய் நம்ம எடுத்து நமக்கு தனக்குன்னு யூஸ் பண்ணோம்னா என்ன ஆயிரும் அப்படின்னா சிவ அபராதமாக ஆகி நரக தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்படிதான் கோப்பில் என்ன பண்ணாரு? சிவபெருமானுக்கு வைத்திருந்த நெய்வேத்தியம் அரிசி எல்லாம் வச்சிருந்தாரு. சென்னல் அரிசி ஊர் முழுக்க பெரிய பஞ்சம். இவர் என்ன பண்ணாரு? ஊர்கிட்ட கொடுத்துட்டு இவர் போர் புரிய போயிடுவார் கோப்பில் நாயனை. அப்போ இங்கே இருந்து இதை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு நிவேதனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுவார். போயிட்டு இவர் என்ன அந்த நேரத்தில் உங்கள் பசி பட்டினி ரொம்ப ஆயிரும். அதனால் இருக்கிறவங்களும் அந்த சாமிக்குரிய நைவேத்திய பொருளை எல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. வந்ததும் கோர்ட்டு என்ன ஒரு வாழை வச்சு அத்தனை வரை வெட்டி சாச்சிடுவார். ஒரு குழந்தைய கூட விட மாட்டாரான், குழந்தையும் வெட்டி சாச்சிடுவாரான். ஏன் அப்படின்னா அப்போ அவர் வந்து கருணை இல்லைன்னு கிடையாது. ஏன் அந்த கருணையோடு செஞ்சார் அப்படின்னா அப்படி வெட்டலைன்னா அவங்களுக்கு நரக தண்டனையை அனுபவிப்பார்கள். இது ஒரு நிமிஷம் வேதனையோடு போயிடும். இங்கே தண்டனை வந்து ஒரு நிமிஷம் வேதனையோடு போயிடும். ஆனால் அங்கே போனால் வாழ்நாளுக்கு துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க இன்னும் அங்கே சாமிக்குரிய அந்த செல்ல அரிசி எடுத்து சாப்பிட்ட காரணத்தினால என்னாகும்? இவர் இந்த பிறவிலே அவர் தண்டனை கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அவங்க நல்ல உயர்ந்த பதவி அடைந்து அவங்க என்ன செய்வாங்க? மோட்சம் அடைஞ்சிருவாங்க அந்த உயிரெல்லாம். அதனால் அவங்க போய் நரக தண்டனை அனுபவிக்கக்கூடாது என்பதற்காக நாயனார் என்ன பண்ணார்? குழந்தைய கூட ஏன் குழந்தைய விட்டார் அப்படின்னா அதுக்கு தான் பாலை குடிச்சிருக்கும்ல, அவங்க சாப்பிட்ட உணவை தான் இந்த பிள்ளை சாப்பிட்ருப்போம். அதனால் குழந்தை முதல் கொண்டு வெட்டினார் போட்டினார். அதனால் அது வந்து சிவ அபராதமாக மாறிவிடும். அது வந்து சிவ பாவம் சொல்லக்கூடாது. சிவ பாவம் எப்பயுமே சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் என்ன பேர்? சிவ அபராதம். சிவ புண்ணியம் உண்டு, சிவ பாவம் கிடையாது. இதுக்கு சாதாரண இதுக்கு வந்து புண்ணிய பாவம் உண்டு. ஆனால் சிவபெருமான வழிபாடு செய்கிறதுக்கு அதுக்குரிய புண்ணியம் வந்து சிவ புண்ணியமும் சிவ அபராதம். அதனால தான் இவர் என்ன பண்ணார்? கோபத்தில் பசுமுகத்தை வைத்தியார் வந்து உனக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? பசுமுகத்தை கொடுப்பார் அப்படின்னா அதுபடி அவர் என்ன பண்ணார்? அப்பாலை பசினால் எடுத்து தமது பணிவிடைகள் செய்பவர்கள் ஒருவன் பிராமணன் குடித்து விட்டதனாலே அவன் அந்த சனமே பசுமுகம் பெற்று நின்றான். இது யார் எடுக்கிறாங்களோ அவங்க பசுமுகத்தோடு இருப்பாங்கன்னு சொன்னதுமே அந்த கூட்டத்தில் பசியால் குடிச்சவே பசுமுகத்தோடு ஒருத்தர் நிற்கான். அதை பார்த்துட்டாரு அவர். யார்? பரத்வாசம் பார்த்தாரு. அப்போ நீ தான் பாலை குடிச்சிருக்க போலுங்க அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். இப்போ கூட இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. இப்போ பால் இல்லை. அப்போ அவருக்கு வெறும் சபிக்கிறாரு. பால் எடுத்தவன் கண்டிப்பாக பசுமுகம் உடையவனாக ஆவான்றது. உடனே அதில் வந்து பசியில் எடுத்து குடிச்சிருந்துருக்கான். அதனால பசுமுகத்தோடு நிற்கான். அந்த பாட்டை சொல்கிறாரு, பசுமுகம் வந்து
கேட்டு யாமுகமாகி நின்றான். பசு ஆமுகம்னா பசுவினோட முகமாகி அங்கே வந்து நின்றான். முன்னவன் பூசை நேசம் குறைவர முனி புரிந்து உடனே சாமி வந்து பூசையை முடிக்க வேண்டும் என்பதற்காக ஈக்கனமாக முனிவர் பூசைக்கு யாதொரு குறைவும் இல்லாமல் வேறு வகையால் பால் வர வைத்து அபிஷேகம் செய்து மற்ற கிரியையெல்லாம் செய்து முடித்து வணங்கி தோத்திரம் செய்து உலகாயுதம் கொண்டு சுயம்பிரகாச ஜோதிமயமாக சிவலிங்க பெருமான் திருவருள் பெற்று இருந்தார். உடனே எப்படியாவது பூசையை முடிக்கணும், அதுக்காக பால் இல்லைங்கிறதுக்காக என்ன செய்யக்கூடாது, பூசையை விடக்கூடாது என்பதற்காக வேறு மூலமாக பால் வரவழைத்து அந்த பூசையை முடிவு செய்தார். ஆனால் அவர் எப்படி இருக்காரு, அந்த ஆமுகமாகவே இருக்கின்றார். நம்ம சதுரடியில் பார்த்துட்டீங்களா சாமி எப்படி இருப்பாரு, எப்படின்னா சாமி என்ன பண்ணாரா, அவரே பசு அபிஷேகம் செய்யறதுக்கு அந்த பசுவை போய் அவரே வாய் வைத்து குடித்தாராம். அதை குடிச்சதும் அவரை பார்த்து என்ன பண்ணா மண்டையில ஓங்கி அடிச்சு சாமி அப்படியே சாஞ்சாரு. ஆனால் பால் அந்த பசுவினுடைய பாலை யாரும் சாப்பிட்டா சிவபெருமான் தான் அருந்தினாராம். அந்த இப்பயும் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தில் வெட்டுப்பட்ட இடமும் இருக்கும், சிவபெருமான் சாய்ந்த நிலையிலும் இருப்பார். அது ஒரு சில கோயில்களில் வந்து அது ஒரு சிறப்பு உண்டு. ஆவுரி அது மாதிரி ஆவுரித்து தின்னும் புடையலும் அவர்களி நாமனும் கடவுளாரே அப்படின்பாரு. ஆவுரித்த புடைய பசுமாட்டை அறுக்கிற குளம்லாம் இருக்கான், புடைய குளம்னு இருக்கான். அந்த குளத்தில் பிறந்தாலும் அவர்கள் சிவபெருமான வழிபாடு செய்தால் அவர்களுக்கு நான் அடிமை என்று சொல்வார் நமது அப்பசாமி. இப்படி பசு வந்து பார்த்தீங்கன்னா பசு வந்து ஏன் சிறப்புடையதுன்னா அது சிவபெருமானுக்கு பஞ்சகவியத்தை கொடுக்கின்ற காலத்தில். ரெண்டாவது அவர் வந்து இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பசுமுக உடையவனை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு. யாரு, இந்த பரத்வாசம் முடியும். அவர் வந்து எப்படி போல அந்த பசுமுகம் கொண்டு நிற்கிறாரு. பசுமுகம் பெற்ற சிவ துரோக பிராமணன் முனிவர் முன் சென்று வணங்கி அறிவில்லாத அடியன் செய்த அபச்சாரத்தை பொறுத்தருது என்று பிரார்த்தனை. அந்த முனிவர்கிட்ட வந்து சாமி தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முனிவர் சிவத்ரோகம் செய்த தீய பாவி முகத்தை பார்ப்பதும் அவனோடு பேசுவதும் தீமை என்று நினைந்து அங்குள்ள முனிவரோடு அன்பு இசைந்து சிவசிந்தனையில் இருந்தார். அவன்கிட்ட எதுவுமே பேசலை, ஒரு சிவசிந்தனையில் ஆழ்ந்திருக்கான். ஆனால் அடுத்த தடவை நமக்கு என்ன அடுத்து இந்த கதை வந்து இதோட முடியுது. அது சின்ன கதை தான். அடுத்து அந்த ஆமுகம் எப்படி தீருதுங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். அந்த ஆமுகம் தீர்ந்த அத்தியாயம் நாளைக்கு. இந்த பசுவினுடைய முகம் இவர் எதுக்காக வந்துச்சு, வாழை அருந்தியதனால் இவருக்கு பசுமுகம் வந்தது. ஆனால் சிவத்ரோகம் பண்ணிய காரணத்தினால் அவருடைய முகத்தை கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு திருநீர் கண்ட அணியாதவரை கண்டால் அம்மனான் அஞ்சுமாறே என்று சொல்வது போல சிவபெருமானுக்கு வச்சிருந்த அவர் நிவேதனத்தை எடுத்து சாப்பிட்ட காரணத்தினால் அவர் என்ன பண்ணாரு, அவர் முகத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி என்ன பண்ணாரு, சிவசிந்தனையில் ஆழ்ந்தினார் என்று சொல்லி இந்த புராணம் நாளைக்கு அந்த பசு எப்படி அந்த முகம் மாறுது அப்படிங்கிறத பற்றி நம்ம கடந்து பார்ப்போம் என்று சொல்லி மிகவும் உள்ளம் நிறைந்து உதவி சிறந்து நீங்கள் இந்த புராணத்தை கட்டினால் உங்களுடைய வறுவினை கரைந்து திருவருள் வரையும் என்று சொல்லி திருக்குறள் பாடி அடியேன் உரை நிறைவு செய்கிறேன். உனைத்தினம் தொழுதிலன் உனதியல் வினை உரைத்திலன் பல பல கொடு உனதடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலன் உனதருமாறா உலத்துள் இன்பம் உறைவிடம் அருகிலன் இருப்பொடும் சிகரம் மடம் அருகிலன் புவப்பொடும் புகழ் துதி செய்ய விளையிலன் மடை போலே கனைத்தெடும்ப கடது விடமிசை வரு கருத்த வெஞ்சின மரளித நுழை கதித்தடந்தெறி கையிலொடு கதை கொடு ஒரு போதே களக்கருங்கைகளொடு வராது ஒரு கருத்து நைந்து அளவுறு தரவு கணத்திலம்பய மரமையில் முதுகில் வருவாயே வினைத்தலந்தனில் அழகைகள் குதிகொள்ள விழுக்குடைந்து வெய்புசிததி குண விழித்த குந்திய எருமகுனையாவர் புரிவேலா விழுத்த பண்பொய் மொழி அழகிய கொடிச்சி குங்கும மலை முகழுடனரை விரைத்த சந்தன மிகவத புயவரை உடையோனே தினத்தினஞ்சதி மறை முனிமுனை கொடு முனச்சொரிந்தில ஒதிய பினவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரதோட மகிழ்வோனே தனத்த நந்தன என வழியடி நரைத விட்ட அன்பொடு மறுபுயர் மொழி திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே கைலாய போதி காட்டும் என்னை பைவாயி மேகண்டாகன் திதிக்கோர் மெய்யான பானுவாயி குயிலாரும் பொழில் திருவாவூர் திருவாள் நமச்சிவாயம் செயலாதி மரபுடையவன் திருமரபு நீடூடி தலைகமாக வான்முகில் வளாதுவே மணிவரம் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய குறைவில்லாத இருவாள் நான்முறை அரங்கல் பொங்க நற்றமும் எல்விமல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் அதை நம்ம பார்வதி பதையே